ரயன் மற்றும் அவரது புதிய நண்பர் எதிர்பாராத விதமாக வரவில்லை என்றால் ஆஷ்லி தேநீர் குடித்துக் கொண்டே சலித்து போயிருப்பார். ஓ என் கடவுளே, இது ஒரு ஜாம்பி. ஆமாம், அப்படின்னா என்ன? நீங்க முன்னாடி ஒரு ஜாம்பிய பார்த்தது இல்லையா? ஆஷ்லி, நீ சுவையாக இருக்கிறாய். உன் கைய கொஞ்சம் கடிக்கலாமா? ஓஃப், இல்ல ஏமா, நம்ம இத பத்தி பேசினோம். மக்களை கடிக்க கூடாது. ஆனால் நீ மிகவும் சுவையாக இருக்கிறாய். ஆம், ஆஷ்லி இப்போது ஒரு தசையை கூட அசைக்க பயப்படுகிறாரு. யாராவது எம்மாவுக்கு உணவு கொடுங்கள். ஒரு பெரிய நடுத்தர மற்றும் சிறிய ஸ்பூன் தயாரிக்கவும். இந்த சவால் தொடங்க இருக்கிறது. மண் மற்றும் புழுக்கள் ஜாம்பிகளுக்கான ஒரு உணவு, ஒரு கிண்ணத்துல சிறப்பானது. நான் இதை எப்போதும் சாப்பிடலாம். ஒவ்வொருவரும் எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்பதை கண்டுபிடிக்க வேண்டும். பாவம், ரயன் அதிகமாக பார்க்கிறான். ஆஷ்லி நடுத்தர அளவுக்கு மகிழ்ச்சி அடையவில்லை. ஆனால் எம்மா எவ்வளவு வருத்தமாக இருக்கிறாள் என்பதற்கு ஒப்பிட முடியாது. ஒரு சிறிய டீஸ்பூன். நீ என்னை ஏமாற்றுகிறாயா? ஏய் நண்பா, தாம்பி மரியாதை எனக்கு என் கைகளால் தோண்ட அனுமதிக்கிறது. எங்க வா, இது என் பொக்கிஷம். என்ன இது விசித்திரமாக இருக்கிறது. இது இனிப்பு. நான் பழக்கப்பட்ட நல்ல பழைய மண் மற்றும் புழுக்கள் அல்ல, அருகிலும் இல்லை. ஐயோ, அங்கள் எல்லாரும் இதை முயற்சி பண்ணணும். ஆஷ்லி தைரியமா முகம் காட்டி ஒரு புழுவை பிடிச்சு சாப்பிடுற. இதுக்காக உங்க கண்களை மூடுவது நல்லது. ஓ ஹே, அது ருசியா இருக்குது. அது ஒரு சர்க்கரை நிறைந்த கமி புழுதான். எப்படியாவது ஆஷ்லி சந்தோஷத்தில் இருக்கிறார். அவரது எதிர்வினை எம்மாவின் வயிற்றை சுழல வைக்கிறது. ரயன் இன்னும் புரியாமல் இருக்கிறார் மற்றும் கிண்ணத்தில் உள்ளது உண்மையில் சாப்பிடக்கூடியது என்பதை நம்பவில்லை. அப்படின்றால் அந்த கரண்டியை எடு ரயன் மற்றும் எடுத்துவிடு. என்னிடம் நடுத்தர அளவிலான கரண்டி இருக்கிறது. நிறைய சாக்லேட், முற்றிய மண்ணை எடுப்பேன். ஓ, சுவையான புழுவை மறக்க முடியாது. ஆஷ்லியின் பசியும் எம்மாவின் அளவுக்கு வளர்ந்து விட்டது என்று நம்புகிறேன். அவள் இன்னும் பசியாக இருக்கிறாள். ஆனால் ரயன் எவ்வளவு அருவருப்பான காந்தியை முகத்தில் அடிக்கிறான் என்பதை பார்க்க முடியவில்லை. பாய், ரயனுக்கு இது சரியாக பொருந்துகிறது. அவனுக்கு அதிகமாக கிடைக்கும். இது ஏமாற்றமா இருந்தது. நம்பவும் மனம் உடைந்துள்ளோம். ஒரு பெரிய கிண்ணம் ராமன் நூடுல்ஸ். அவற்றின் மனம் என்ன? ஆஷ்லி அதை முயற்சிக்க கூட விரும்பவில்லை. ஆனால் எம்மா மற்றும் ரயன் பெரிய கரண்டியிலே எடுக்க நினைக்கிறாங்க. கைகளை கட்டி நீங்கள் இருவரும் பார்ப்போம். ஓ, ஆஷ்லிக்கு மிகப்பெரிய ஸ்பூன் கார்டு கொடுக்கப்பட்டுள்ளது. ஓ மனிதா, எனக்கு மிகவும் குறைவான உணவு கிடைக்கிறது. இந்த நூடுல்ஸின் பெரிய பகுதியை சாப்பிட நான் மிகவும் எதிர்பார்த்திருந்தேன். இந்த சிறிய கருவியில எதையும் பெற முடியவில்லை. இது மிகவும் அநியாயம். என்னவோ அதனால எனக்கு கிடைக்கிறது கொஞ்சம் சூப் மட்டுமே. அது வருத்தமா? இன்னும் நல்லதே. இப்போது என் முறை. அதை எனக்கு கொடுங்கள். இறுதியாக நான் உண்மையாக சாப்பிட முடிகிறது. இந்த வாசனை என் தலை சுழல வைக்கிறது. மேலும் அவை அழகான புழுக்களைப் போலவே தெரிகின்றன. ஓ இதுதான் எனக்கு பிடிச்சது. ஒரு ஜாம்பியை எப்படி சிரிக்க வைக்க முடியும்? உங்களுக்கு ராமன் கூட. எம்மா அவளுக்கு கிடைத்ததை அனுபவிக்கிறாள். அஷ்லி அழாமல் இருக்க முயற்சிக்கிறாள். மனதை மகிழ்விக்க அஷ்லி, உன் கண்ணீர் இந்த உணவை மேலும் உப்பாக்கும். அது நீ விரும்புவது அல்ல. இல்லை, நான் முடியாது, நான் செய்ய மாட்டேன். அருவருப்பு. அதுதான் எம்மா மற்றும் ரயன் காத்திருந்தது. அவங்க ராமனை பிடிக்க மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். பின்னர் அவர்கள் முடிந்தால் கிண்ணத்தை சுத்தமாக நக்குவார்கள். கத்துறேன், நீ கத்துற, நாமெல்லாம் ஐஸ்கிரீம் கத்துறோம். ஆனா இதுவரை சாப்பிடாத ஜாம்பி எம்மா தவிர இந்த சுவையான உணவு உருகுவதற்கு முன் கார்டுகளை வழங்குவோம். எனக்கு நடுத்தர அளவு கிடைத்துள்ளது. அதனால நான் ரொம்ப சீட்டியாக இருக்கிறேன். எம்மாவுக்கு பெரிய ஸ்பூன் கார்டு கொடுக்கப்பட்டது மற்றும் ரயனுக்கு சிறியது. இப்போது நமது நண்பர் தன் பகுதியை விரைவாகவும் கவனமாகவும் எடுக்க வேண்டும். ஆம், அப்படித்தான். அனுபவிக்கவும். ஐஸ்கிரீம் சூப்பர் ருசி. அஷ்லி எம்மா எப்படி பெரிய ஸ்பூனுடன் மிளகாய் டெசர்ட் தாக்க போகிறாள் என்பதை பார்க்க அவசரப்படவில்லை. பாரு எம்மா, மக்கள் இப்படிதான் சாப்பிடுகிறார்கள். வாவ், மிகவும் கிரீமி மற்றும் சுவையானது. இந்த சுற்றில் நமக்கு இத்தனை வேடிக்கையான உணவு இருப்பதை நம்ப முடியவில்லை. ஓ, இது மிகவும் குளிர்ந்தது. இந்த மொத்தமாக சுவையற்ற வெள்ளை பொருளை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஓ, நீ நகைச்சுவையாக சொல்லவில்லை ஆஷ்லி. இது பயங்கரமாக குளிர்ந்திருக்கிறது. ஓ, நான் நகர முடியவில்லை. உதவுங்கள். எம்மா ஒரு ஜாம்பி ஐஸ்கிரீமாக மாறிவிட்டார். ஆஷ்லி மற்றும் ரயன் அதை எதிர்பார்க்கவில்லை. உள்ளே சென்று ஜாம்பிக்கு உதவுங்கள். போங்கள், அவளை முடிந்தவரை சூடாக்குங்கள். அது வேலை செய்கிறதா? ஓ, என்னடா இது? இதுவிட துருவமா என்ன? எம்மா திரும்பி வந்து விட்டாள். ஆனால் அவள் மற்ற இருவருக்கும் உண்மையிலேயே பயமுறுத்தினாள். உஃபோ, எம்மா மீண்டும் உறைந்த நிலைக்கு செல்ல விரும்புகிறாள் மற்றும் ஐஸ்கிரீமை எட்டுகிறாள். ஆனால் இல்லை, இன்று போதுமானது என்று நினைக்கிறேன். இனி ஜாம்பிகளுக்கு ஐஸ்கிரீம் இல்லை.
நீங்க காத்திருங்கள், நான் உங்களை மீண்டும் பிடிக்கிறேன். நீர் பனிக்கட்டி இனிப்பு. வோப் நூடல்லாவுக்கு யாரும் இல்ல என்று சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லுவாங்க? அது மகிழ்ச்சிகரமானது. ஆண்டவரும் அப்படிதான் சொல்றாங்க இல்லையா? நிச்சயமாக அது மனிதர்களுக்கு உண்மைதான். ஆனால் ஜாம்பிகளுக்கு அது மண்ணை போன்றதாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று நினைக்கிறேன். எனக்கு அதுல பிரச்சனை இல்ல. அது இனிப்பாக இருக்காது என்று மட்டும் சொல்லுங்கள். நிறுத்து, அது அப்படி வேலை செய்யாது. ஏமா, ஓஹோ, நீ நகைச்சுவையாக இருக்கிறாய். நீ கரண்டிகளை மறந்து விட்டாயா? அட்டைகளை எனக்கு கொடு. இந்த சுற்றில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நான் முடிவு செய்வேன். ஆனால் நான் எதை விரும்புகிறேன்? பெரியதா, நடுத்தரமா அல்லது சிறியதா? ஹே எமா, நீ அப்படி செய்ய முடியாது. ஜாம்பிகளும் விதிகளை பின்பற்ற வேண்டும். சரி ரயன், உன் பெரிய கரண்டியை எடுத்துக்கொண்டு சிரிக்கவும். இதோ நடுத்தரமானது உனக்கு. ஆஷ்லி, நீங்கள் இருவரும் புகார் செய்யல என்று நான் பார்க்கிறேன். இந்த முறை நான் ஆபத்தை ஏற்காமல் இருக்க முடிவு செய்தேன். இது எதுவாக இருந்தாலும் சிறிய ஸ்பூன் போதுமானது. ஜாம்பி நூடல்லாவை சுந்தஸ்டி இருக்குது. எம்மா மகிழ்ச்சியுடன் ஆச்சரியப்படுகிறார். இந்த மனித தயாரிப்பு அவளின் பிடித்த ஸ்நாக். மண்ணுடன் மிகவும் ஒத்திருக்கிறது. சுவையில் அல்ல, ஆனால் அமைப்பில். ஆனால் அது மண்ணை விட மேலாக இருக்கிறது. எம்மா சாக்லேட் இனிமையுடன் காதலாகிவிட்டார். ஓஹோ எம்மா, நீ இன்னும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அஷ்லின் எடுக்க முயற்சிக்கிறார். ரயன் பொறுமையாக காத்திருக்கிறதை முடித்து விட்டார். அவருக்கு மற்றவர்களை விட அதிகமாக கிடைக்கிறது. அதிர்ஷ்டசாலி. அதற்கு அந்த பெரிய பழைய கரண்டி ஜாரில் அடிக்க முடியாது. எந்த வழியிலும் இல்லை. அரியனே ரயன், நான் உனக்கு சரியான அட்டை கொடுத்தேன் போல இருக்கிறது. ஹே ஆஷ்லி, இது எவ்வளவு நகைச்சுவையாக இருக்கிறது பாரு. ஆனால் ரயன் விட மாட்டான். நுடல்லாம் ஒரு விரல் உணவு என்று உனக்கு தெரியுமா? ரயன் நிச்சயமாக அது என்று நினைக்கிறான். ஆமாம், இது ஸ்பூனை பயன்படுத்துவதை காட்டிலும் சிறந்தது. ருசியானது. ரயன், உன் முகம் முழுவதும் நுடல்லா பூசப்பட்டுள்ளது. நல்ல சாக்லேட் தாடி. என்ன ஒரு குழப்பம். கண்கள் மற்றும் நசுக்கிய கரப்பான் பூச்சிகள். சரி, அது ஜாம்பிகளுக்கு ஒரு கனவு இரவு உணவு. ஆனால் ரயன் மற்றும் ஆஷ்லிக்கு அது ஒரு கனவு. அந்த கிண்ணத்தில் சாதாரணமாகவும் சாப்பிடக்கூடியதாகவும் ஏதாவது இருக்கிறதா என்று தயவு செய்து சொல்லுங்கள். ரயன் தன் கார்டை பார்க்க பயப்படுகிறார். நடுத்தரமானது. ஆஷ்லிக்கு சிறியதாக கிடைக்கிறது. எம்மா பெரிய வெற்றியாளராகிறார். அவர் அந்த உணவை பெரிய கரண்டியுடன் தாக்குவார். இங்கே ஆஷ், ஒரு கண் வந்து எடுத்துக்கோ. ஓ மை காட், என் வாயில் அதுதானா? நல்லா இருக்கு. இது ரொம்ப நல்லதா இல்லையா? வெறும் மென்று விழுங்கு. மிகவும் விரைவாக மென்று விழுங்கு. இப்போது நான் அப்படிப்பட்ட ஒன்றை உணவாக எடுத்தேன் என்பதை மறக்க விரும்புகிறேன். ஆயோ, இப்போது நான் ஆஷ்லியின் நிகழ்ச்சியை மீண்டும் செய்ய வேண்டும். அது கொடுமை. உனக்கு புத்தி போய்விட்டதா? இது அற்புதம். ரயன் ஆச்சரியமாக இந்த சுற்று ஜாம்பி உணவினை சுலபமாக சாப்பிட முடிகிறது. எங்களுக்குள் யாரும் இதை எதிர்பார்க்கவில்லை, குறிப்பாக ஆஷ்லி. அவள் இன்னும் தன் ஸ்பூனில் எடுத்ததை கீழே தக்க வைக்க முயற்சிக்கிறாள். எம்மா எல்லாம் தன்னுடையதாக கொண்டு விட்டார். அவள் உதடுகளை நக்கி கொண்டு மிருதுவான கண் பந்து மற்றும் பயங்கரமான ஊர்வனைகளை பார்த்து கொண்டிருக்கிறாள். ஓ இல்லை, இது சமாளிக்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஏமா, அந்த முழு கரண்டி நிறைந்த ஜாம்பி ஸ்நாக்ஸை உட்கொண்டு விட்டாள். ரயன் மற்றும் ஆஷ்லி அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அவள் அதை செய்ய தன் தாடையை இடமாற்றம் செய்தாளா? அவள் உணவை மெல்லவே இல்லை, அது போய்விட்டது. இந்த சிலந்தி என் வயிற்றுக்குள் செல்ல வேண்டும். அது என் ருசிக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்டது. சுவையாக இருக்கிறது. அது என்ன ஒரு கிண்ணம் இரத்தமா? வழக்கம் போல ஆஷ்லி மயக்கம் அடைய போகிறார். ரயனும் கூட அதே நிலை. எம்மா இந்த உணவின் மீது தீவிர கவனம் செலுத்துகிறார். அவளுக்கு கவனம் இல்லாமல் அவள் தனது அட்டையை கடிக்க தொடங்கி விட்டாள். ஹே அம்மா, அதிலிருந்து வெளியே வா. ஹலோ. சரி, நான் சீராக இருக்கிறேன். என்ன இருக்கிறது? ஆம், மிகப்பெரிய கரண்டி. நான் இத சப்பி குடிக்க போறேன். ஆஷ்லி ஜாம்பியை விட குறைவா சாப்பிட முடியாது. அதனால் ரயன் சிறிய நிம்மதி சுவாசிக்க முடியும். அவன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டுமே துன்பப்பட வேண்டும். நாம் இதை செய்யலாமா? ரயன் சிறிய சிவப்பு திரவத்தின் சிறிய துளியை ஸ்பூனில் எடுக்க முயற்சிக்கிறான். அஷ்லி அந்த முயற்சியுடன் தப்பிக்க முடியாது. எம்மா கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறாள். ரயன் உண்மையில் அதை செய்கிறான். ஓ, நான் பயந்த அளவுக்கு மோசமாக இல்லை. இது வெறும் பாதகமற்ற தக்காளி பேஸ்ட் தான். ஆனால் நான் அஷ்லி மற்றும் எம்மாவிடம் அதை சொல்ல மாட்டேன். அவர்கள் தாங்களே கண்டுபிடிக்கட்டும். அஷ்லி தனது கடைசி மனவலிமையை ஒன்றாக சேர்த்து கொண்டு நடுத்தர ஸ்பூன் கையில் எம்மாவின் கவனமான பார்வையுடன் அவளுக்கு தேவையான அளவு சாப்பிட தன்னை நம்ப வைக்க முயற்சிக்கிறாள். ஆனால் அவள் விரும்புவதில்லை. அவளது வாய்க்கு ஒரு தீர்மானமான நகர்வு மற்றும் ஓ இல்லை, நான் இதை சகிக்க முடியவில்லை. இது எல்லாம் புளிக்கும் காரமாகவும் அருவருப்பாகவும் இருக்கிறது. அருவருப்பு. ஆஷ்லி இதை வெறுக்கிறாள் என்றால் எம்மா அதை விரும்புவாள் என்று நினைக்கிறாள். இதை முடிக்க அனுமதிக்கவும். அதுக்காக எனக்கு என் மிகப்பெரிய நான் சிவப்பு இரத்தத்தை பார்க்கிறேன். இறுதியாக எம்மாவை முழுமையாக ஏதோ பிடித்து விட்டது. பழைய நிலைக்கு திரும்பி எவ்வளவு முடியுமோ அவரது வாயை
வாயில் திணிக்கிறார். ரயன் அவள் மவுண்ட்மேல் அந்த தட்டையை சுத்தம் செய்ய போகிறாள். அது கண் இமைப்பில் நடக்கும். உங்களுக்கும் ஆஷ்லிக்கும் சாத்தியமில்லாதது எம்மாவுக்கு ஒரு நடைபயிற்சி. அருமை. இதற்கு மேலும் ஏதேனும் இங்கு இருக்கிறதா? மிகப்பெரிய நிறைவு நிகழ்ச்சியில் பிரகாசமான பல நிறங்களான சுவையான M&Mகள் இடம்பெறும். இந்த சூட்டில் ஆஷ்லி மிகப்பெரிய கரண்டியை பெறுவார் என்று நம்புகிறார். ரயனும் அதற்கு இல்லை என்று சொல்ல மாட்டார். எனவே எம்மா அதிருப்தி அடைவது ஆச்சரியமில்லை. சிறிய மிட்டாய்கள் பூச்சிகள் மற்றும் இரத்தத்திலிருந்து வெகுவாக விலகியவை. அவற்றை எப்படி சாப்பிட வேண்டும், யாருக்கு என்ன கிடைக்கிறது என்பதை பார்க்க நேரம் வந்துவிட்டது. நன்றாக கலக்கவும் எம்மா. இந்த கடைசி சுற்றில் எப்போதும் பசி கேட்கும் எங்கள் ஜாம்பி உண்மையில் சிறிய கரண்டி கிடைக்க விரல்களையும் கால் விரல்களையும் கடக்கிறார். கடினமான நிலை. எம்மா, ஆஷ்லி அந்த அட்டையை எடுத்து விட்டார். சவால்கள் நியாயமாக இருப்பதற்காக அறியப்படவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ரயன் ஒரு பெரிய பரிசை ஒரு கரண்டியுடன் வீட்டிற்கு கொண்டு செல்கிறார். அதனால் ஏமா இன்று திட்டமிட்டதை விட அதிகமான காண்டியை கடிக்க வேண்டியிருக்கிறது. ஆஹா, இந்த கரண்டி மிகவும் சிறியது. ஆனால் அதை நிரப்ப ஒரு வழி கண்டுபிடிப்பேன். நான் கொனகட்டும் இல்லையெனில் அவை எல்லாம் விழுந்துவிடும். அப்படி நடக்க கூடாது. வாப்ஸ் எம்மாவின் தவறான தள்ளுதல் எல்லாவற்றையும் மேசையில் விழச் செய்கிறது. ஆனால் ஆஷ்லியை அது தடுக்கவில்லை. எதுவும் அவளுக்கும் இனிப்புகளுக்கும் இடையில் வராது. எம்மா தனது M&M's பற்றிய காதலை பகிர்ந்து கொள்வாரா? அது நடக்கப் போவதில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஐயோ, நீங்கள் எப்படி இதை சாப்பிடுகிறீர்கள்? எம்மா, நல்ல உணவு பற்றி உனக்கு எதுவும் புரியவில்லை. இவை எனக்கு மிகவும் பிடித்தவை. நீ அவற்றை விரும்பவில்லை என்பதற்கு நான் நம்ப முடியவில்லை. பாடம் கற்றுக்கொண்டேன். M&M's ஜாம்பிகளுக்காக உருவாக்கப்படவில்லை, ஆனால் ரயானுக்காக. ஓ ஆம், அதிர்ஷ்ட தேவதை எனது பக்கம் இருக்கிறார். நான் உங்களை எல்லாம் சாப்பிட போகிறேன். ஆஷ்லிக்கு ஒன்றே கிடைத்தது என்பது மிகவும் வருத்தமானது. எம்மா அவளுடன் கார்டுகளை உடனே மாற்றியிருப்பார். அவளுக்கு ஒன்று இருந்தால். ஆனால் விதிகள் ஏதோ காரணத்திற்காக உள்ளன. எனவே அவர்கள் தங்களுக்கான முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட பங்குகளுடன் சமரசம் செய்ய வேண்டியிருந்தது. சவால் நிறைவேற்றப்பட்டது. ஒரு ஜாம்பியை என்ன கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைவில் குழுவார இறுதி திரைப்பட திருவிழாவிற்காக ஒன்றாக கூடியுள்ளது மற்றும் அனைவரும் தங்களுக்காக சிற்றுண்டிகளை கொண்டு வந்துள்ளனர். ஆனால் ஹெய்லிக்கு ரேச்சலுக்கு விட அதிகமாக உள்ளது. அப்படியா? அது நியாயமில்லை. உங்களில் யாரும் ஃப்ரெடின் பெரிய கிண்ணத்தை இன்னும் பார்க்கவில்லை. அட, அவன் இங்கேதான். ஓஹோ, அவன் இதையெல்லாம் சாப்பிட முடியாது. நான் ஏற்கனவே சின்ன சின்ன துண்டுகளை மட்டுமே பார்க்கிறேன். ஃப்ரெட் முன்கூட்டியே யோசித்திருந்தான். அந்த கிண்ணத்துல எத்தனை பைகள் ஊற்றினாய் நண்பா? கிடைத்த எல்லாவற்றையும் ஊற்றினாயா? பிரெட் நண்பா, என்னோட கொஞ்சம் செப்ஸ் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாயா? ஆமாம், நானும் கூட. மன்னிக்கவும், ஆனால் இல்லை பெண்ணே, இது எனக்கு மட்டும் போதுமானது. வா ஃப்ரெட், நீ சிலவற்றை பகிர்ந்து கொள்ளலாம். அங்கே குறைந்தது 5 பேருக்கு போதுமானது உன்னிடம் இருக்கிறது. கவனமாக இரு. அந்த பெண்கள் ஒரே எண்ணத்தில் உள்ளனர் மற்றும் உன் சிப்ஸ்களை அவர்களின் சிப்ஸ்களாக மாற்ற தீர்மானித்துள்ளனர். ஏய், என்ன நடக்குது? இவை எனது. அவற்றை விடு. எச்சரிக்கையாக இருங்கள், இல்லையெனில் அவை அனைத்தும் கசியும். பாருங்கள், நான் சொன்னேனே. ஓ ஆம். நீங்கள் பிரெஞ்சு கிளாமர் செஞ்சை செஞ்சுரின்ஸ். இப்படி என்ன நடந்துச்சு பாருங்க. உண்மையில சோகமா உள்ளது. அஃப், அவை எனக்கு மிகவும் பிடித்தவை. நீங்கள் இருவரும் அப்படின்னு சில சுந்திச்ச நேரம். நம்முடைய மூவரும் தங்கள் வயிற்றை நிரப்ப தயாராக உள்ளனர். குறிப்பாக ஃப்ரெட். அவனுடைய ஸ்நாக்ஸ் திருடப்பட்டு விட்டது. ஃப்ரெட், அதை பற்றி கவலைப்படாதே. சுவையான பல வகையான உணவுகள் சாப்பிட வரப்போகின்றன. உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும் அளவுக்கு முதலில் அனைவருக்கும் எவ்வளவு கிடைக்கும் என்பதை தீர்மானிப்போம். சரி, எங்களுக்கு காட்டுங்கள். ஓ மனிதா, மீண்டும் எனக்கு குறைவாகவே கிடைக்கிறது. பெண்களே, நீதி வழங்கப்பட்டுள்ளது. மிகப்பெரிய பகுதி கண்டிப்பாக எனக்கு தான். நானும் அதே அளவு பெறுகிறேன். உங்களுக்கு என்ன கத்திரிக்கலாமா? ஓ, 3 தட்டுகள் ப்ரோக்கோலி. அது நிச்சயமா சுவையா தெரிகிறது இல்லையா ஃப்ரெட்ஸ்? ஏன் அந்த முகம்? நண்பா, உனக்கு பசுமையான காய்கறிகள் பிடிக்கலையா? பெரியது எப்போதும் சிறந்தது அல்ல என்பதை இது காட்டுகிறது. அதை மனதில் கொள்ளுங்கள் குழந்தைகளே. ரேச்சல், வகுப்புக்கு எப்படி செய்வது அப்படின்னு காட்டுங்கள். இது அவ்வளவா மோசமா இல்ல. உண்மையில நான் நினைச்சதை விட நல்லது. இப்படி சிறிய அளவுல சாப்பிடும்போது பச்சை காய்கறிகள் சாப்பிடுறது அவ்வளவு மோசமா இல்ல. எனது வரிசை என்று நினைக்கிறேன். ஓ, இது அருமை. வாவ் ஹெய்லி, இன்னைக்கு நீ செடி உண்ணியா இருக்க. உன் முயலின் உணவை ரசிக்கிறியா? அந்த சிப்ஸ்க்கு பிறகு கொஞ்சம் மாறுதலா இல்லையா? வீகனாக நினைக்கிறியா? சரி ஃப்ரெட், பெண்கள் உன்னை மிஞ்ச விடாதே. அந்த மரத்தை கீழே எடு. இல்ல, ஐயோ, நான் இதை சாப்பிட முடியாது. ஏய், இது என்ன? அது தண்டனை பெட்டி. ஃப்ரெட், சவாலுக்கு இணங்காமல் அவர்களுக்கு முன் உள்ளதை சாப்பிட மறுக்கும்பவர்களுக்கு
நெற்றியில் தட்டுவது இல்லை. ஓ மனிதா, தயாராக இரு நண்பா. ரேச்சல் மற்றும் நான் இந்த பொறுப்பை லேசாக எடுத்துக்கொள்வதில்லை. 1 2 3 பாம். அதை பிடிச்சிரு ஃப்ரெட். நிலைமைகள் மாறலாம். ஹஸ்படியஸ் ஹீச்சடிக்கிறாங்க. நம்ம இந்த ஆபரேஷன் மற்ற அனைவருக்கும் எவ்வளவு இவர்கள் இடங்களுக்கும் இது ஒரு சுத்தாட்டம். அண்ட் சுவாஸ் எதுவும் நியாயமானவை. இந்த முறை எனக்கு அதிக அதிர்ஷ்டம் இருக்கும் என நம்புகிறேன். ஓ, நான் சொல்லுவேன் ஒரு வலுவான வாய்ப்பு இருக்கிறது. அலோர்டர் இர்பர்கோ ஆர் சோஷியல் ஆங்கர் இன்னோவேட்டிவ் பிரெண்டிஸ்கிரேட் என்பதில் தான் எல்லாமே இருக்கிறது. அந்த மூடிகளை திறக்க நேரம் வந்து விட்டது குழந்தைகளே. உண்மையிலேயே பிரெஞ்ச் பிராஸ், அதை பற்றி என்ன சொல்வது? ஃப்ரெட், நாக்கு ஊறுகிறதா? ஓ கொஞ்சம் கொழுப்பு உணவு ஆன்மாவுக்கு நல்லது. இறுதியாக ஓ இல்லை, உண்மையிலேயே ஒரு முழு ஃப்ரை. இது ஒன்றும் இல்லாததை விட மோசமாக இருக்கிறது. ரேச்சல் மற்றும் ஃப்ரெட் ஃப்ரீபுரா என்பதை பிரெஞ்ச் ஃப்ரை விருந்து வைத்துள்ளனர். இதை பற்றி உங்க பெற்றோருக்கு தெரியப்படுத்தாதீர்கள், இல்லையெனில் அவர்கள் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு கூட இதை அனுமதிக்க மாட்டார்கள். சாப்பிடுங்கள் நண்பர்களே, அவை குளிர்ந்து விடாதீர்கள். வாவ் ஃப்ரெட், நீங்கள் இதையெல்லாம் சமாளிக்க முடியும் என்று உறுதியாக உள்ளீர்களா? ஆம், நிச்சயமாக உங்களால் முடியும். நீங்கள் முடிந்தவரை அந்த சுவையை அனுபவியுங்கள். அடுத்தது என்ன என்று யாருக்கு தெரியும்? இங்க ஒயிட் ஃபிஷ் வின் பண்றீங்க. சுகர் வளர்க்குங்க. இவன் கிளைட்டு எடுத்துக்கிட்டீங்க. இட்ஸ் ஸ்டக். உட்கார்ந்து நான் சாப்பிடறத பாருங்க. சுவையா இருக்குது. நான் இதை இரட்டிப்பா சாப்பிட முடியும். உங்களுக்கும் முடியுமா பெண்களே? செரிஷர் சலம் பெல்டியன் ஜிம் டுடே சோர்ஸ்டான ஃபோன் வந்துச்சு. ஃபக்கின் சோர்ச்சினை எவ்வளவு பதட்டமா இருந்தாங்களோ அதே போல அவர்ஸ் இப்போது உள்ளனர். எவ்வளவு சாப்பிட வேண்டியிருக்கும் அல்லது அது என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் ஒருபோதும் அறிய முடியாது. இதுவே இந்த சவாலின் சிறப்பாகும். இதுக்காக இல்லென்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தொடாத ஒன்றாக இருக்கலாம், ஆனால் இங்கே அதிலிருந்து வெளியேற முடியாது. ஒரு பேத்தாருக்கு தட்டுப்பட்டவோ அல்லது அதை விட மோசமானதோ வேண்டுமா? சமீபத்திய உணவை காண்போம். அது என்ன? கடல் பாசி. அப்படித்தான் தெரிகிறது. ஐயோ, இது மீன் கனவு கேளையா? இது உணவாக உண்ணக்கூடியதா? ஓ இல்ல, அந்த வாசனை. பிரெட்ஸ் அது சேஸ். இதை நீ தொடங்க வேண்டும். வித்தியாசமான உணவுகளை எப்படி அணுகுவது அப்படிங்கறது மற்ற இருவருக்கும் நீ உதாரணமாக காட்ட வேண்டும். அப்படியே பாரு, அது அவ்வளவு மோசமாக இல்ல. சரி ரேச், நீ என்ன சொல்ற? யாரோ ஒரு அடிக்கு தயாராக இருக்கிறார்கள். பெட்டியில் என்ன சொல்லி இருக்கிறது? என் தலை மீது ஒரு முட்டை. அது அங்கே எப்படி இருக்கிறது? சாப்பிடு மிஸ். ஹேலி, உன்னிட்ட என்ன பிரச்சனை? எழுந்திரு. ரேசலுக்கு இது தெரியும். சுவரியல் மற்றும் ஹேலி நீண்ட காலமாக நண்பர்கள். மேலும் ஹேலி தன் பங்கை சாப்பிடாமல் இருக்க முயற்சிக்கிறாள் என்பதை அவள் முழுமையாக அறிந்திருக்கிறாள். நீ என்ன செய்ய முயற்சிக்கிறாய் என்பதை நாங்கள் அறிவோம். ஏற்கனவே ஒரு காகிதத்தை இழுக்கவும். நான் என் முகத்தில் முட்டையும் போட வேண்டுமா? ஓ மனிதா, நீங்க அழைச்சிக்கலாம். ஓ, நான் உங்களை இருவரையும் உதவ வந்துள்ளேன். பிடிக்கவும் 1 மற்றும் 2. இப்போது இது உண்மையிலேயே வேடிக்கையாக இருக்கிறது. இத கொஞ்சம் மாற்றிவிடு. அச்சை கையளிப்பது நல்லது. சித்தாந்தமாக நீங்கள் சிறிய கையாடல் செய்து உங்களுக்கே சிறந்ததை விட்டுவிடலாம். ஆனால் நான் நினைக்கிறேன் ஃப்ரெட் அவற்றை நன்றாக கலந்து விட்டார். அவனுக்கு எது எது என்று சிறிதும் தெரியாது. மேலும் என்ன பரிமாறப்படுகிறது என்று யாருக்கு தெரியும்? பெரிய தட்டு அல்லது சிறிய தட்டு எது சிறந்தது? கண்டுபிடிக்க ஒரே வழி பெரிய வெளிப்பாடு. நண்பர்களே, சீசி குறிஞ்சி நிறைந்த சுவை. இது அழகாக இருக்கிறது. இவற்றில் ஒருவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அதாவது ஹேலி. அவளின் முன் உள்ள அந்த மலை மவுண்ட் செடார். மிகுந்த நம்பிக்கையுடன் இருந்த ஃப்ரெட். ஆனால் அது எப்படி முடிந்தது பாருங்கள். நமக்கெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம். நண்பா, உன் சிறிய தட்டில் மகிழ்ந்து கொள்ளு. இப்போதுதான் நான் சாப்பிட விரும்புகிறேன். ரேச்சல், ஓடி போவோமா? ஹா, எங்க வாக்குவாங்க? நீங்க ஆக்சுவலி இவ்வளவு பசிக்கிறீங்களா அல்ல என்ன? நீங்க இப்படி மெல்லவே இல்லை. தயவு செஞ்சு மூச்சு திணறாதுங்க. உங்களை முடிச்சிடுங்க. உங்க மொறுப்புட என் காயத்துல சீசு உப்பு தேய்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு என்ன சுத்தி சிப்ஸ் என்ன? நான் துணி அல்ல. வரம்பை மீறுகிறீர்கள் நண்பர்களே.
பிரியத்தோப்படிது பிரியது எனக்கு பெரிய தட்டு வேண்டும். எனக்கு நல்ல உணர்வு இருக்கிறது. இனி எல்லோரும் நல்லதை சாப்பிடுவதை நான் பார்க்க மாட்டேன். வாவ், மிகுந்த வருத்தம் பெரியவா, ஆனால் இந்த முறை சிறந்ததும் பெரியதும் எனக்கு தான். மிதமானதா? சரி, குறைவானது இருக்காது என்பதே ஒரு விஷயம். ஆமா சரி, அது என்ன மாதிரியான உணவுன்னு பாப்போம். ஆம், நான் எதிர்பார்த்ததுதான். ஒரு பாரம்பரிய இத்தாலிய மப்பிள்ச்சிக்குழுக்கு ஒரு பொடியங் தயாரிக்கப்பட்டது. நீங்க ஐடியா ரொம்ப சுவையான ஏதாவது எதிர்பார்த்தீங்க. சரி, இதோ உங்களுக்கு பீட்டாவை விட சிறந்தது எதுவும் இல்ல. ஒவ்வொரு உணவு பிரியருக்கும் அவர்களின் விருப்பமான பாணி இருக்கும் மற்றும் ஒவ்வொரு கசிவையும் சுவைத்து பார்ப்பது மிக மோசமானது அல்ல, இல்லையா ரேச்சல்? நாங்கள் உன்னை எதுவும் இன்றி விட்டு விடலாம். இன்னும் மோசமாக இருக்கலாம். செல்லமே. ஃப்ரெட், ஏன் இவ்வளவு அவசரம்? யாரும் உன் துண்டை எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. அல்லது அது மிகவும் சுவையாக இருக்கிறதா? நீயே தடுக்க முடியவில்லையா? சரி, இனி எனக்கு இருந்து எந்த புகாரும் இல்லை. எல்லாம் சரி. ஹேலி விளையாடவில்லை மற்றும் குழப்பமும் செய்ய மாட்டாள். நாப்கின் நல்ல சேர்க்கை. அந்த அளவிலான துண்டு இருந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும். வாழ்த்துக்கள் அம்மணி. இவ்வளவு சிறிய நபர் அந்த பெரிய துண்டை எப்படி முடிக்கப் போகிறார்? மகிழ்ச்சியுடன். அதுவே தெளிவாக இப்படி உங்களால் முடியும். ரேசல், அது கூடாது பெண்ணே. விதிகள் சொல்கின்றன. உன் கைகளை உன்னிடம் வைத்துக்கொள். அந்த விதியை மீறியதற்காக நீ கட்டாயம் விலையை செலுத்த வேண்டும். விடு விடு. இல்ல இல்ல என்ன இல்ல ஒரு கரண்டி வாசபி. நான் காரமான உணவுகளை சாப்பிட மாட்டேன். நீங்கள் பண்ணிருந்தாலும் இந்த வகையான பணிக்கு தயாராக யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல பக்கம் என்னன்னா, இதுக்கு பிறகு உங்களை எதுவும் அதிர்ச்சி அடைய செய்ய முடியாது. மேலும் நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் பெருமையாக சொல்லலாம், நீங்கள் மிக மோசமானதை வென்றீர்கள். அடடே, இது எரிகிறது. இது மிகவும் எரிகிறது. பசுமழைக்கு டிஸ்பர்ஸ் பசுமண்டம் தொடங்க அவசியம். அதிகமாக பீஸ்ல எங்காவது கடற்கரையில நீட்டிக்க அல்லது அந்த கலோரி சிலவற்றை நடந்து போக நல்லது வளசிட்டு தொடங்க. நாங்கள் வாலிபரும் இதுக்காக நீண்ட காலத்திற்கு உள்ளோம். அவர்கள் எந்த கார்டை பெறுகிறார்கள் என்பதற்கு ஒவ்வொருவரும் எப்படி எதிர்வினையாற்றுவார்கள் என்பது இப்பொழுது ஒரு மர்மம். அவர்கள் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை அறியும் முன்னு தெரியாது. ஓ, ஓரியோஸ் நன்றாக இருக்கிறது. வாவ், நன்றாக இருக்கிறது. ஓ இல்ல, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓய்வெடுத்து உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுடன் உங்களுடைய விருப்பமான குக்கீகளை சுவைத்து வேறு எதையும் கவலைப்படாமல் இருக்க உதவுகிறது. உங்களுடைய தட்டில் எத்தனை இருக்கிறது என்பதற்கு முக்கியமில்லை. நாங்கள் எல்லோரும் நண்பர்களே. மற்றவர்களோட பகிர்வது பற்றி விதிகள் எதுவும் சொல்லல. நெருங்கிய நண்பர்கள் இதுக்காக தான் இருக்காங்களே, சரிதானே? என்ன சொல்றீங்க பெண்களே? நீங்கள் வாழவரப்ப உங்க வளங்களை ஒன்றா சேர்த்தா ஃப்ரெட் ரொம்ப நன்றி சொல்லுவாரு மற்றும் மகிழ்ச்சி அடைவார் என்று நினைக்கிறேன். இங்கிட்ட என்ன நினைக்கிறீங்க? சரி. ஓ, ஆம். வாவ், உண்மையா? இவையெல்லாம் எனக்காகவா? அப்படி இல்லை, அவையெல்லாம் உங்களுக்கே. இதோ சிறிது பால். அன்புள்ள பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் உங்களின் பார்வை மகிழ்ச்சிக்காக நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் தர்பூசணி. பெரியது, நடுத்தரமானது மற்றும் சிறிய அளவுகளில் உங்கள் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். அது சுவையாக இருக்கும். தர்பூசணி தப்பா இருக்க முடியாது. அட்சைகள் எங்கு விழுகிறதோ அங்கு விழட்டும். இல்லையா? பெரியவா, என்னிடம் வா. இது என் தலைவிட பெரியது. அப்படியா ஹெய்லி, உன் சிறிய தர்பூசணி எப்படி இருக்கிறது? அது நல்லதில்லை என்று சொல்லாதே. மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதால் அதை ரசிக்க முடியவில்லை என்று நினைக்கிறேன். ஓ, ஆச்சரியம். வா ரிச், நீ எப்படி அதை செய்தாய்? நீ ஒரு மாஸ்டர் பழநிஞ்சாவா? உன் அற்புத திறமைகளுக்கு பாராட்டுகள். இது மிகவும் சுவையானது மற்றும் சாரானது. மெதுவாக சாப்பிடு, இல்லையெனில் நீ முழுவதையும் தோலுடன் சேர்த்து சாப்பிட போகிறாய். ஃப்ரெட், நீயும் இதை பின்பற்ற தயாரா? கோல். பழங்களில் பெரியது தர்பூசணி. அது சிறந்த பழம். ஓ ஓ, நான் முழுவதும் நிறைந்து விட்டேன்.
எங்கள் மூவருக்கும் நிறைவு கோடு கண்கூடாக உள்ளது. மீதமுள்ளது இறுதி சுற்று மட்டுமே. திஸ்பேல் சினிமா இருக்கும் என்று வாக்குறுதி அளிக்கிறது. ஒரு பெரிய வெடிகுண்டு இல்லாமல் சவாலை கைவிட முடியாது. இறுதிப் போட்டிக்கான மேசையில் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க யார் தயாராக உள்ளார்? மிளகாய் மிளகாய், இததான் நான் சூடான கருத்துன்னு சொல்வேன். என்ன சொல்றீங்க நண்பர்களே? நீங்கள் இன்னும் ஒரு படி மேலே செல்ல தயாரா? அப்படியெனில் தொடங்குங்கள். ஐயோ, இப்படி ஆண்களையும் சிறுவர்களையும் பிரிக்க வேண்டிய நேரம். ஐயோ, அது மிகவும் காரமாக இருக்கிறது. ஐயோ, அது எரிகிறது. பிரெட் மிகச் சிறப்பாக நடித்தார். பெண்களே, அவர் உங்களை பயமுறுத்தவில்லை என்று நம்புகிறேன். ஹேலி, நீ சரியா? தண்ணீர், ஓ தண்ணீர், தண்ணீர். என்ன இது? இல்ல, ஹே, நமக்கு தண்ணி கிடைக்குமா? யாரும் எனக்கு சொல்லல. இது கடைசி சுற்று. எதுவும் நடக்கலாம் நண்பா. ரேச்சல், உன்னை பற்றி எனக்கு உணர்ச்சி வருகிறது பெண்ணே. ஆனால் நீ இது முழுமையாக செய்ய முடியும். இது இனிப்பு. இல்லை, என் அதிர்ஷ்டத்தை நம்ப முடியவில்லை. மிளகாய் இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று யாருக்கு தெரியும்? எனக்கு சிறிய பிஸ்ஸா கிடைத்தது. எனக்கு ஒரு சராசரி சாதாரண அளவு உள்ளது. நறுமணம் அருமையாக உள்ளது. மகளிரே, எனக்கு பெரிய பிஸ்ஸா இருக்கிறது. என DIY துவங்குவோம். என் பிஸ்ஸாவை விரைவாக கையாண்டு விடுவேன். ஆனால் நான் இதன் மூலம் கசங்கிச்சு விட மாட்டேன். அப்படியே போங்கள். சரி, நான் தொடங்க போகிறேன். நான் தான் இங்கே ஒரு வெட்டு குறுக்கிட்டேன். பார், இது மிகவும் சூப்பராக இருக்கிறது. சாதாரண முக்கோண துண்டுகளைப் போல இல்ல. அவை எவ்வளவு போரிங்கமாக உள்ளன. நான் ஒரு சுழல் பீட்சா வேண்டும். வாவ், இது போல யாராவது இதற்கு முன் சாப்பிட்டீர்களா? நிச்சயமாக இல்ல. இது எனது முறை. திரும்புங்கள். ஆஹா, இது பிஸ்ஸாவை விறுவிறுப்பாக தின்னும் ஒரு வேகம் மிகுந்த வழி. இது முக்கோணங்களாக உள்ளன. மேலும் நாம் அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக குவிக்கிறோம். சரி சரி, அது நல்லா உள்ளது. சரி, உங்கள் கண்களின் முன்னிலையில் என் பீட்சா மறைந்துவிடும். அருமை. ஆம். ஆஹா, நான் மிகவும் நிறைந்திருக்கிறேன். அவளை ஊக்கமூட்ட நாம் வேண்டும். போ, தொலையாதே நான்சி, நீ போராளி. ஆமா, நான் ஒரு போராளி. நான் எல்லாமும் சாப்பிட முடியும். ஓ, அதென்ன? ஆமா, ஜில், நாங்கள் அவளை உதவினோம். நான்சி, நீ அருமை. ஓ, மீண்டும் சிறிது உணவா? நீ பெரிய சூப்பர் சூப்ஸ் பிடிக்கலைன்னு நினைக்கிறேன். நல்லது. வாவ், ஹா, என்னுடையதை பாருங்கள். அது பெரியதாக இருக்கிறது. ஜில், நீ எந்த வகை குழந்தையை பிடித்திருக்கிறாய்? ஓ, அது குழந்தை அல்ல. இது எனது சிறிய சிபா சிப்ஸ். இது சிறியதாக இருக்கலாம், ஆனால் இன்னும் சுவையாகவே உள்ளது. அதை விரைவாக சமாளிக்கிறேன். ஹே, ஜில்லை பாருங்கள். அவள் காலியான குச்சியை தின்று கொண்டிருக்கிறாள். ஆஹா, ஓ, அது முடிந்து விட்டது. மிகவும் வேகமாக. சரி, எதுவாக இருந்தாலும். ஆஹா, நான் தொடர்ந்தால் மகிழ்ச்சி. பிரிங்கிள்ஸ், அதை எவ்வாறு திறப்பது? விரைவாகவும் எளிதாகவும். மன்னிச்சு ஆணி, நான் எங்கே இருந்தேன்? ரசிக்கும் போது இது எப்போது முடியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அருமையான யோசனை. என்ன அவள் என்ன செய்கிறாள்? நமக்கு சிறிது மண் வாசனை சேர்க்க வேண்டியதுதான். இது சூடாக இருக்கும் பெண்களே. இப்போ எனது பெரிய உருட்டு இனிப்பு பானமாக மாறிவிட்டது. இப்ப ஒரு ஸ்ட்ரா வச்சு இதை முயற்சி பண்றோம். ருசிகரமானது. இன்னும் சிறப்பாக இருக்கிறது. இது சீக்கிரம் முடிஞ்சதுன்னா வருத்தமே. நன்னா ஒழுக்கு இல்லை. கவனமாக இரு. ஹூ, எனது வாழ்க்கையை பற்றி திரும்ப பெறுகிறேன். சரி, நான் முன்னேறுகிறேன். வாவ், ஓ, என்ன? ஓ, இது ரொம்ப கனமா இருக்குது பெண்களே. நான் அதை தூக்க முடியல. எனக்கு உதவுங்கள். இழு இழு. நான் களைத்து விட்டேன். இவை மிகப்பெரிய. உடனே நிறுத்து. ஒரு யோசனை. எனது சுத்தாடி. பெண்களே, தயாராகுங்கள். இப்பொழுது இந்த சுபா சப்ஸ் பரிதாபம் அடையாது. இன்னும் சில அடிகளால்
இது நிச்சயம் உடைந்துவிடும். இன்னும் கொஞ்சமே உள்ளது. அற்புதம். இப்போது உன்னை முயற்சி செய்கிறேன். சரி, பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப சுவையாக இருக்கிறது. இன்னும் பெரும்பாலும் வேண்டும். ஓ, இன்னும் அதிகம் இல்லை. எல்லாவற்றையும் முடிப்பேன். கேட்டைகள் மிகவும் சுவையானவை. என்னிடம் இல்லை, மிக சிறிய பாட்டில். இங்கு பாருங்கள், ஒரு பெரும் கொலாப்பாட்டில். நான்சி, அது பிரபலமான பாடலா? சரி, நீ குறுகி அழகு. ஓ, பாருங்க, அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. முடிஞ்சிட்டா? ஆனா எனக்கு இன்னும் வேண்டும். இது இப்போ நீ கவலை இல்லாம நீங்க அதை சரி செய்யறேன். அவ்வளவு இன்சாக மற்றும் வெறியச்சமாக ருசியானது. நன்றா? என்ன? அது அவ்வா, அடியில் ஏதோ இருக்கிறது. அதை எடுக்க வேண்டும். நானே உன்னை அங்கே விட்டுவிட முடியாது. கேண்டி. ஓ, என் விரல். அது சிக்கிவிட்டது. இப்போது நான் உதவுவேன். ஓ, அது வேலை செய்யவில்லை. எனக்கு சரியான தீர்வு உள்ளது. நாம் ஒரு எனக்கு வாருங்கள். என் விரல் தள்ள. உன் விரல்? நான் உன்னை காப்பாற்றுவேன். அதுவே சரி. இப்போது இது பெர்ஃபெக்ட். உங்களை என்னை நன்றி சொல்ல வேண்டாம். ஆனி, போ. எளிது. உஃப், இது மீண்டும் கனமாக இருக்கு. உஃப், நீ செய்வதெல்லாம் அப்படிதான். ஆனால் இது அருமையாக சுவையாக இருக்கு. பெண்களே, பொறாமைப்படாதீர்கள். இது அப்படியே யதார்த்தம். ஆனி, நீ கொஞ்சம் அழுக்காக இருக்கிறாய். என்ன? ஓ, எவ்வளவு இனிமை. அதே மாதிரி நான் மிகவும் சின்ன சாக்லேட் தானிக்கு உள்ளது. இது எனக்கு போதும். பெண்களே, எனக்கு மிகப்பெரிய சாக்லேட் பலகை உள்ளது. ஒரு யோசனை. ஒரு சிறிய சாக்லேட் பார்க்காக ஒரு சிறிய சமையலறை. இந்த சாக்லேட்டை அழகாக சாப்பிட வேண்டும். ஒரு சிறிய பாத்திரம் தேவை. அடுப்பில் வைக்கிறேன். சிறிய சாக்லேட்டை உள்ளே போடுவோம். ஆஹா, சிறிய பால் பற்றி நான் மொத்தமாக மறந்து போனேன். இதை சாகானில் கூட சேர்த்து அடுப்பை ஆன் செய்து. ஓ ஹேயா, இது எல்லாம் உருகிவிட்டது. ஹூரே, இது சூடான சாக்லேட் ஆகியுள்ளது. இது மிகவும் அழகாக இருக்கிறது. நான் அதை சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இது இன்னும் சுவையானதாகவே இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அடுத்து யார்? ஓ, நான் உன்னை வேண்டும். சர்க்கரை போர்வையை எடுத்து அழுத்தி பறித்து சாப்பிடுங்கள். இதற்கும் மேலான முறை என்ன? ஆஹா, சாக்லேட் அற்புதமா தெரியுது. நான் முடிச்சிட்டேன். என்ன பிரச்சனை? இந்த சாக்லேட் பாறை எப்படி சாப்பிடுவது? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. பெண்களே, பாருங்கள். சரி, மூடியை அகற்றினால் இது இன்னும் அழகாக இருக்கிறது. ஆரம்பிக்கலாம். இந்த பெரிய சாக்லேட்டை ஜித்தி அளவில் நெரிக்க எல்லா வலிமையையும் சேர்க்கிறேன். நான்சி, நீ ஒரு ஹல்க் போல இருக்கிறாய். இந்த கைகளை பாத்தீங்களா? இப்போ அவை கலை படைக்கப் போகின்றன. வாலா, ஒரு சாக்லேட் வீடு. சரி, முயன்று பார்ப்போம். திகஸ்வையா இருக்கு. ஓ, ஒரு யோசனை. பாருங்கள், நான் கூரையின் கீழ் இருக்கிறேன். ஆமாம், அந்த கூரை அற்புதமாக இருக்கிறது. பெண்களே, அந்த முறையில் என்னை பார். இது என்னுடைய சாக்லேட். நான் அதை புசிப்பேன். ஆஹா, சுவர்களால் தூக்கமாக இருக்கின்றன. மேலும் அவை நிச்சயமாக ருசியாக இருக்கின்றன. சரி, மிகவும் சற்றேதான் மிஞ்சிது. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். கடைசி துண்டு அதுதான். ஓரே, இறுதியாக எனக்கு அதிர்ஷ்டம் அமைந்தது. ஓரியோ வலிது. வாவ், நீ ஜொங்மாள் அதிர்ஷ்டசாலி. ஆனால் நாங்கள் அல்ல. எனக்கு மிகச்சிறிய குக்கி கிடைத்திருக்கிறது. சரி, உடனே அதை சாப்பிடுகிறேன். அதை பாலில் மூழ்கடிக்க வேண்டும். நாம் அதை முயற்சி செய்கிறோம். மதுரமானது. எனக்கு பால் இருக்கிறது. எனக்கு பால் மிகவும் பிடிக்கும். பெண்களே, உங்கள் அழகுக்காக. ஓ, இது உண்மையிலேயே நிறைய இருக்கிறது. நின்றுவிட முடியவில்லை. இது சுவையாகவும் இருக்கிறது. இது என்ன? அடுத்தவர் யார்? ஓ ஓ, அப்படித்தான். இப்போது என்னுடைய முறை. ஆமாம், இது சுவையாக தெரிகிறது. ஆனால் சுவை எப்படி இருக்கும்? ஆமாம். ஓ,
பால் இல்லாமல் ஓரியோ அல்ல. கேப்டன் ஓரியோ பால்கரைகளுக்கு போகும் நேர்த்தியான பயணத்தில் செல்கிறார். ஓ மாயா, கேப்டன் ஓரியோ பாலை பகுதியில் மயங்கி விட்டார். நாங்கள் உன்னை பிடித்து விடுவோம். ஹே ஓரியோ, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதோ கேப்டன் ஓரியோ, நான் உன்னை கூறுவேன் எப்படியாவது. ரத்தத்துக்கு பசித்த நான்சி விட உங்களுக்கு தப்ப முடியாது. நான் முடித்து விட்டேன். ஜோ, உன் முறை. ஆமா, சரி. ஊட்டி ஊத்த உப்பு பிசாசு ஏறும், அதுக்கு தப்பி வர முடியாது. ஓ ஹாம், இது தெளிவாகவே வேலை செய்யவில்லை. அமைதியாக இரு. பால் கண்ணாடி மிகவும் சிறிதுதான். சரியானதுதான். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஓரியோ மீது பாலை ஊற்றிவிட்டு அதுவே போதும். நாங்கள் முயல்வோம். பெண்களே, பால் இல்லாமலேயே இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. அதுக்குள்ள என்ன இருக்குது? அதை பிடிங்க அண்ணி. மிகவும் சுவையான நிரப்பு. இந்த வழியில் இது 100 முறை விசித்திரமாக இருக்கிறது. எனக்கு ஓரியோ மிகவும் பிடிக்கும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நிறுத்துவது கடினம். அதுவே எல்லாம் என்று தோன்றுகிறது. பாவர், தயாராகுங்கள். எனக்கு சிறிய சரும சில்லிகள் பண்பட்டு கிடைக்கின்றன. அதிர்ஷ்டசாலி. எனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தது. என்ன பாக்குறியா? இது தீப்பொறிச்சலை போல் தெரிகிறது. என்ன நான் சரி, அது இல்லைன்னு நம்புறேன். ரொம்ப கூர்மை அதிகம். புகை வருது. பெரிய விஷயம் இல்லை. அப்படியா? இது கூட சுவாரஸ்யமாக இருக்கிறது. பாருங்கள், நான் தீவாயமாக இல்லை. கவனமாக இருங்கள். எனக்கு என்ன கிடைக்கும்? ஓ இல்லை, என் நாக்கு ஆகிறது தீவாயமாக. விரைவாக ஒன்னு ஷவல் வேணும். ஓ சரி, அது ரொம்ப நல்லது. அது தவறுதலாக வந்தது. இங்கே இல்லை. இருக்கலாம். இல்லை, சரி, இது எளிதாயிருக்கணும். வாங்க, நீங்கள் எல்லோரும். எதுவும் காரமாக இல்லை. இது மிகவும் சுவையானது. நீங்கள் இதிலிருந்து எப்படியும் விலக மாட்டீர்கள். உங்களுக்கு உறுதியா? ஏதாவது தண்ணியா? இல்லை, கடையென்றும் இல்லை. எனக்கு அதை பில்குல் தேவையில்லை. பாருங்கள், நான் இன்னும் அதிகமாக எடுத்துக்கொள்கிறேன். நான் அனைத்தையும் முடிக்கப் போகிறேன். சுவையானது. நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்களா? ஏதையா தவறாக உள்ளது பேயால தெரிகிறது. எதுவும் பிரச்சனை இல்லை. அது எதுவும் இல்லை. அது கூர்மையானதாகவே. பாருங்கள், நாங்கள் கவனித்தோம். நான் சுகமாக இருக்கிறேன். நான் நன்றாக இருக்கிறேன். நன்றி, மிகவும் நன்றாக. ஆம், அடுத்தது நீங்கள்தான். நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். இந்த பை மிகவும் பெரியது. இது திறக்குமா? இது யதார்த்தமா? நாங்கள் நெருப்பில் எரிகிறோம். நீங்களும். உங்களுக்காக ஒரு பரிசு வைத்துள்ளேன். ஹே, எனக்கு நன்றி சொல்லாதீர்கள். அதற்கு நன்றி வேண்டாம். சரி, அதை திறந்து பார்ப்போம். வாய்ப்பா வாழ்க்கை செய்கிறது. ஓ சரி, நான் அதை சாப்பிடணும். ஒரு பெரிய சிப்ஸ். இது மிக அதிகமாக காரமாக இருக்கிறது. உனக்கு அனுதாபமாக இருக்கிறது. எனக்கே அனுதாபமாக இருக்கின்றது. டெஸ்டி, நான் அதை முயற்சிச்சு பார்க்கிறேன். இது எலக்சிர் தீயில போல இருக்குது. என் நாவு தீயில உள்ளது. இல்ல, நான் அதை சாப்பிட போறதில்லை. டெஸ்டி, இது சரியாக இருக்கும். நான் அதை செய்ய முடியும். ஓ மா காஷ். ஹலோ, இதையாவது கொடுக்கிறேன். அதுதான், அது கடைசி துடுக்கு. அதை விழுங்கிவிட்டாய். ஆமாம், நீ எரிந்து கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது? சரி, இது உதவும். ஓ, நல்லா செஞ்சே. நான் ரெடியா? கலாய் வெடித்தல். அப்படி ஒரு விஷயத்தை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. ஆமாம், அவர் மிகவும் அழகானவர். மெல்லி நலமானவரா என்று நினைக்கிறேன். ஆம், நான் நலமாயிருக்கிறேன். ஓ கடவுளே, நான் மிக மிக சிரமயம். என்ன குழந்தை, நான் அதை கூட பார்க்க முடியவில்லை. மேலும் எனக்கு இருக்கிறது. உன்னுடைய இது திறந்து விடுமாலோ? சரி, அதை திறக்க எப்படி? நீ அதை திறக்க முடியுமா பாரு. முடியாது. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. இங்கே சில நன்றாக அலைய வேலை செய்ய வேண்டும். அதை கீழே இழுத்து திறக்கும். நான் நல்லவனாகிய பிறகு திறக்கின்றேன். நான் உன்னை சாப்பிட போறேன். ஓ, அது மிகவும் நல்லது. அதிகம் இல்ல.
சரி பரவாயில்ல. முன் வாரம் அங்கே ஒரு பட்டாம்பூச்சி உள்ளது. ஆனா அங்கே என்ன கேள்வின்னு தெரியல. பொறாமை கொண்டு ஆரம்பித்து விடு. ஓ, எத்தனை மென்மையான கடிப்பு, இனிமை. இங்கே போகிறது கோலியானி. அதற்குள் ஏதையா குளிர்ச்சி உள்ளது. சீக்கிரமாக ஒரு பார்வை வாங்குவோம். இங்கே என்ன இருக்கிறது? நீங்கள் அதை பார்க்கின்றீர்களா? அது ஒரு கரப்பான் பூச்சி. என்ன ஒரு கனவு காட்சியிலிருந்து கேஞ்சம் மறுபக்கம் இல்ல கேசிப்பு. அது போயிற்று. ஓ இல்லை, அது போகவில்லை. என்னை பார்க்கிறீர்கள். யாராவது இதை எடுக்கவும் தயவு செய்து. நான் முடியாது. சரி, நானே அதை கவனிக்கிறேன். மிஸ், அவள் தன்னைத்தானே அடித்துக் கொண்டாள். நான் சுமார்தான். உனக்கு நிச்சயமா? நீயே உன்னை அப்படி தள்ளிட்டே போய் அதை சாப்பிட்டு விடு. ஓசா, ஹே, நான் ஆல்மோஸ்ட் சுரண்டிட்டேன். ஏன் அவள் என்னை இப்படி செய்கிறாள்? ஒரு அழகி. எல்லாம் என் சொத்து. அதை கடிக்கலாமே. நான் உன்னை திறந்து விடுவேன். ஓ, அது போதும். பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்பதை நான் காட்டுகிறேன். இது எளிது. என் கிண்டருடன் சிக்கன் இருக்கிறதா? உண்மையான சிக்கன். அவளிடம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு நிமிடம். அவள் முட்டைகள் வைத்தாள். அவளுடன் நான் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்காக ஒரு பூ. கேவின், எனக்கு கோழியை கொடுக்காதே. நண்பர்களே பாருங்கள். சிவப்பு கோழுக்கள் முறிகின்றன. இது எப்படி இருக்கிறது? வாவ், அவை கோழிகள். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. என்ன? அவை இனிமையானவை. இது மிகவும் நல்லது. ஆம், கோழி. இந்த மாதிரி பயமுறுத்தாதே. என்னிடம் சிறிய மெல்லியவை உள்ளன. நான் அவற்றை மீண்டும் சாப்பிட மாட்டேன். பொறாமைப்படுகிறாயா? எனக்கு உன்னை விட அதிகமாக இருக்கிறது. பாரு, எவ்வளவு பெரிய உருளைக்கிழங்கு. இதை அனைத்தையும் சாப்பிட போகிறேன். உனக்கு ஒரு பல். மில்லா, இதை நிறுத்து. ஓ, என் உள்ளார்ந்த உதவியாளன். இது மிகவும் வசதியானதாக இருக்கும். அது அருமையான யோசனை. இனிமேல் என் வாயிலுள்ளே செல்லு. இது ருசியாக உள்ளது. ஏன் நீ ஊசியால் குப்பிகளை பயன்படுத்த வேண்டும்? எல்லாவற்றையும் வாயில் ஊற்றிக்கொள்ள முடியாத போது. அருமை. நீ அண்மையில வந்துட்டியா? ஓ, மிகவும் கஷ்டமாக உள்ளது. அலெக்ஸ், இப்போது நீ. நான் விரும்புவேன், ஆனால் அம்மா. ருசி. நான் முயற்சிக்கட்டுமா? முடியாது. அது என்னுடையது. சாவு. சரி, உங்களுக்கெல்லாம் வேறபடி சிக்கனமாக இருக்க தெரியும் என்று அறியுது. சின்னவளுக்கு சின்ன கத்துமா? உனக்கு என்ன வேண்டும்? கேட்சப். ஆமா, நன்றி. நான் எப்போதும் ஒரு நண்பருடன் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். எனக்கு வருத்தமானது, ஆனால் வாழ்த்துக்கோ அது இன்னும் சிறப்பாக இருக்கும் சுவை. நான் சொல்லித்தான், இது நம்ப முடியாதது. இன்னும் இருவர். நீங்க காரசார சாஸ் விரும்புவீங்களா என நம்புகிறேன். அதுல நிறைய இருக்கு. எப்படி இருக்கு? நல்லதா? மிகவும். என்னால் பின்னால் செல்ல முடியல. ஏதோ சரியில்லை. தீயில் இருக்கிறேன். ஏன் இது தவறு. சப்தம் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது. கடவுளே, தண்ணீர் வேண்டும் தானா? இல்லை. குறைவா? ஆமாமா. அதிகமா? சரியாத்தான் இருக்கு. கொஞ்சம் குளிர்ச்சி அடைய வேணும். ஓ, நான் இனி தீயில் இல்லை. நன்றி. எப்போதும் உதவுவதில் மகிழ்ச்சி. எனது உருளைக்கிழங்குகள் ஈரமாக இருக்கின்றன. இது உன்னுடையது இல்லனா? ஃபீதா, உண்மையிலா? என்னோட உருளைக்கிழங்கு இது ரவுண்டா இருக்கணும். சரி, அதுவும் கூட. இதெல்லாம் என் சாய்ச்சேன்னு சொல்லிடலாமே. முட்டாள். என்ன இது? என்ன தெரியல. பாருங்கள், நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். உருளைக்கிழங்குகளை எடுத்து நக்குவோம். ஒரு பெரிய உருளைக்கிழங்குக்கு நமக்கு பல சிறியவை கிடைக்கும். வாவ், இங்கே நிறைய உருளைக்கிழங்குகள் இருக்கின்றன. நான் இன்னொரு ஸ்டேக் எடுப்பேன். இது கனமாக இருக்குது. இந்த அழகைய பாருங்கள். நிறைய உருளைக்கிழங்குகள். இது இன்னும் பெரிதாகி வருகிறது. இதை அனைத்தையும் சாப்பிடಕ್ಕೆ நான் காத்திருக்க முடியவில்லை. ஆனால் முதலில் எனக்கு கிடைத்ததை கொட்ட வேண்டும். எப்படி புதியவற்றை திட்டமிடுவது என்பதை உறுதி செய்ய மீண்டும் தொடரலாம். எனக்கு இந்த ஒரு பெட்டியை நறுக்க வேண்டும். ஆகவே எனக்கு ஒரு பெரிய மலை அளவுக்கு உருளைக்கிழங்குகள் வேண்டும்.
கடைசி நமக்கு உண்மையில் ஒரு மாலை தேவை. டீனா உருளைக்கிழங்கு, இதனை முழுமையாக சேர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நாங்களும் கொஞ்சம் வாங்கலாமா தயவு செய்து? மேலும் நீங்களே எடுத்துக்கொள்ளவும். என்ன சிறந்த சுவையான உணவு. சரி, சதுமியாவும் ருசியாவும் ஃப்ரெஷ் மில்லர், சதுமியாவும் சிரிச்சி ஸ்பிரோம் குட்டியாஸ் ஃப்ளஷி. உங்க கோடை எப்பொழுதும் சிறிய உணவு கிடைப்பதாக இருந்தால் இன்றைக்கு அதிர்ஷ்டம் இல்ல. ஹாம், ஓ, என்னை யாரோ சமைத்து விட்டனர். நான் அவளை காய்ச்சினேனா? அதோவில்லை, அவளும் அதை காய்த்து விட்டாள். ஹே, இது எல்லாம் உன்னால்தான். இதோ உனக்கு ஒன்று. அது என்ன? ஓ, இது ருசியாக இருக்கிறது. இது உண்மையில் நன்றாக உள்ளது. பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. எனக்கு பிடிக்கும். நான் அவர் செய்யலாம். உன்னை பொறுக்கவே முடியவில்லை. இதை நான் முடியாது. கனவு கண்டு கொண்டிரு. ஆமா, உங்களுக்காக. அஃது என்னுடையது இப்போது. என்ன? இரு, அது எனது பேரி. ஓ, எனக்கு தேவையில்லை. உள்ளது. சீக்கிரம் பெல்ஸ். என் பேரு எங்கே? பிளாக்கெரி. ரொம்ப சுவையான கனி. எவ்வளவு இனிக்கும் மற்றும் சாரானதாக உள்ளது. மிக சுவையாக இருந்தது. இது மிக விரைவில் முடிந்தது என்பது சோகம். அலெக்ஸ், இப்போது இங்கேயா? இறுதியாக. இது எவ்வளவு பெரியதும் ஆர்ப்பாட்டமானதும் உள்ளே ஆச்சரியங்களும் நம்ப முடியாதவையும். எனக்கும் ஒன்று வேண்டும். நான் இதுவே என் குழந்தை. மேலும் கடி. அது என்ன? புழுக்கள். ஏதோ தவறு. அவை எனது நாவில் இருக்கின்றன. என்ன ஒரு கனவு பயம். ஆக், விருப்பு தோன்றாதது, அருவருக்கத்தக்கது. ஆக், நாம் எங்கே இருக்கிறோம்? எனக்கு தெரியவில்லை, ஆனால் இது வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஜேம்சன் முதலில் மூடியை திறக்கிறார். குண்டு, நாங்கள் சிக்கி இருக்கிறோம். நிறுத்து, காத்திரு. இந்த குண்டு நறுமணம் நல்ல நறுமணம். இது சாப்பிட போதுமானதாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். வாவ், நான் இவ்வளவு சுவையான குண்டை சுவைக்க முடியும் என்று நினைக்கவில்லை. இது உண்மையிலேயே ருசியாக தெரிகிறது. ஓ, எனக்கு நினைக்கிறது நீ உன் நண்பருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்ன? எனக்கு ஏதோ புரியல. உனக்கு ஒரு துண்டு எடுக்க அனுமதி யார் கொடுத்தது? இந்த நிஜமல்லாத சுவையான குண்டை நான் தான் சாப்பிடுவேன், தெரியுமா? ஆனால் அது நேரத்தை மந்தமாக்குகிறது. ஆமாம், சரி, நான் அதை சாப்பிட போறேன். ஓ, அது மிகவும் நல்லது. உஃப், ஷோ, எனக்கு தோணுது ஒரு அடுக்கு உணவுக்கு பொருத்தமல்ல. ஓ, ஓ மை காஷ், லில்லி, உன்னிடம் சுவையான பாம் இருந்தால் உன் மூடியின் கீழ் என்ன இருக்கிறது? ஓ, இங்கே ஒரு உண்மையான குண்டு இருக்கிறது. நாம் எல்லாம் இங்கே வெடிக்க போகிறோம். அந்த சத்தம் என்ன? எனக்கு யாரோ உதவி தேவைப்படுகிறார்கள் என்று நினைக்கிறேன். சூப்பர் வீட்டா தனது வழியில் இருக்கிறார். பெண்களே, நான் ஏற்கனவே இங்கே இருக்கிறேன். கவலைப்படாதீர்கள், உங்கள் குண்டை எளிதாக செயலிழக்கச் செய்வேன். ஆனால் முதலில் உங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த ரிப்பன்கள் மூலம் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பது ஆபத்தானது என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள். அந்த குண்டையையும் நீக்க நேரம் வந்துவிட்டது. பரவாயில்லை, அதை உடனே செயலிழக்கச் செய்வேன். ஓ, நான் முடியாது. என்ன ஒரு அவமானம். ஆப்ஸ், ஓ ஓ, பெண்களே, யாரிடமும் சொல்லாதீர்கள். என்ன? அவள் பறந்து விட்டாள். இப்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? நிறுத்து, அமைதியாக இரு. நாம பாப்பாவிடம் உதவி பெற முடியுமா? ஆம். ஒருவேளை ஃபன்னி சிக்கன்? இல்ல, நாங்கள் வெடிக்கப் போகிறோம். நிறுத்து. குண்டை நறுக்குவது நல்ல யோசனை அல்ல. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். இந்த வயர் கட்டர்களை கொண்டு வயரை வெட்ட வேண்டும். எந்த வயரை வெட்டுவது என கண்டுபிடிக்க வேண்டும். அது சிவப்பு வயர் என நம்புகிறேன். ஓ, எனக்கு கிடைத்து விட்டது. நாங்கள் காப்பாற்றப்பட்டோம். ஏ, என்ன? ஓ, இல்லை. வாவ், அந்த குண்டு சாக்லேட் என்று எனக்கு தெரியவில்லை. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் மிக சுவையான வெடிப்பு. ஆஹா, விளையாடுவோம். நமக்கு மேலும் காண்டிகள் தேவை. வாவ், இங்கே ஒரு உண்மையான தொழில்முறை கேமரா இருக்கிறது. எம்மா,
என்னை ஒரு படம் எடுக்கிறியா? ஆம், நீ ஒரு மாடல். ஓ லில்லி, இங்கே நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய் பாரு. இப்போது எனது ஒரு அழகான படத்தை எடுக்க முடியுமா தயவு செய்து? சரி, ஒரு நிமிஷம். ஓ, ஒரு நிமிடம். நான் அந்த குளிர் கண்ணாடிகளை அணிய விரும்புகிறேன். சரி சரி ஹாம், யோ, ஆம், நீ ராப்பர் மாதிரி இருக்கிறாய். என்ன? அதை எனக்கு கொடு. என்ன ஒரு பயங்கரம்! நீ எப்படி புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று தெரியாது. உன் முட்டாள் கேமராவை எடுத்துக்கொள். இது ஒரு நல்ல படம். இது நகைச்சுவையாக உள்ளது. வாவ், உங்களுக்கு சாக்லேட் கேமரா இருந்தால் யாருக்கு படங்கள் தேவை? எனக்கு நினைக்கிறது அவளும் சேகரிக்க முடியும். வாவ், அவள் தனது கண்ணாடிகளை சாக்லேட் கண்ணாடிகளாக மாற்றிவிட்டாள். ருசியாக இருக்குது. ரொம்ப சுவையாக இருக்கிறது. என்ன? எனக்கு கூடுதல் சாக்லேட் இனிப்புகள் வேண்டும். போகாதே, எனக்கு என் ஸ்னிக்கர்ஸ் இருக்கிறது. எவ்வளவு மோசமானது! அந்த ஸ்னிக்கர்ஸ் நீண்ட காலமாகவே எரியப்பட வேண்டியது. ஏன்? பாருங்கள், இப்போது நான் அவற்றை சாப்பிட முடியும். இது நிஜமாகவே குளிர். ஓ மை காட், எனக்கு இது பிடிக்கும். எனக்காக ஒரு துண்டு சேமிக்க முடியுமா? ஆம். ஓ நன்றி. முடியாது, அத பத்தி சிந்திக்க கூடாது. ஏய் ஏமா, உனக்கு மாற்றிக்கொள்ள விருப்பமா? நான் உனக்கு என் கேமராவை கொடுக்கிறேன், நீ உன் கேமராவை எனக்கு கொடு. முடியாது. ஓ அப்படியா? அப்ப நான் இதை எனக்காகவே எடுத்துக்கொள்கிறேன். அத திருப்பி வை. அது என் கேமரா. அதுல இருந்து கையெடு. அப்ப ஓஹோ, நான் என்ன செய்றேன்? லில்லி இப்போது முழுவதும் சாக்லேட்டால் செய்யப்பட்டுள்ளார். ஓ இல்லை, என்ன பயங்கரம்! நான் அவளது கையை உடைத்து விட்டேன். ஆனால் என்ன பயங்கரம்! அது சாக்லேட் கை. அது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், மிகவும் நல்லது. பார்ப்போம். வாவ், எனக்கு புதிய ஐபோன் கிடைச்சது. நானும். நமக்கு அதிர்ஷ்டம் நண்பா. என்ன விசித்திரமாக 2 ஒரே மாதிரியான ஐபோன்கள் இருக்க முடியும். ஓ வாங்க, இந்த தருணத்தை அனுபவிக்கவும். என் ஐபோன் விசித்திரமாக மணக்கிறது. ஓ எனக்கு தெரியும், இது சாக்லேட். ஆஹா, ருசியானது. எனது ஐபோன் உண்மையானது. ஹூரே, நான் குளிர்ச்சியான செல்ஃபிகளை எடுக்க முடியும். உங்கள் நண்பருடன் செல்ஃபிகள். சிறுமி, உனக்கு பாடம் கற்பிக்க ஒரு சிறந்த யோசனை எனக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன். அங்கே ஒரு பேய் இருக்கிறது. எனக்கு உதவுங்கள். ஓ ஓ இல்ல, நீ என்ன செய்தாய்? என்ன? நீங்களே அதை கைவிட்டு விட்டீங்க. ஓ இல்லை, இது உடைந்து விட்டது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ முற்றிலும் நான் அதை லில்லியின் சாக்லேட் ஐபோனுக்கு மாற்றிக்கொள்வேன். லில்லி, நான் உனக்கு என் ஐபோனை கொடுக்கிறேன், நீ உன் ஐபோனை எனக்கு கொடு. நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓ ஹே, அந்த ஐபோன் உடைந்தது என்று நீ சொல்லவில்லை. எனவே இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறேன். எனக்கு என் சாக்லேட் திரும்ப வேண்டும். சரி, ஆஹா, எதுவும் மீதமில்லை. இந்த சாக்லேட் சார்ஜர் என்னை காப்பாற்றுமா? சரி, முயற்சி செய்வோம். இது உண்மை. இப்போது எனக்கு மீண்டும் முழு சாக்லேட் ஐபோன் உள்ளது. மேலும் இந்த கற்பனை சுவையை மீண்டும் அனுபவிக்க முடியும். ஓ என் கடவுளே, என் சார்ஜர் என் ஐபோனின் கண்ணாடியையும் திருப்பி கொடுக்குமா? அது வேலை செய்யவில்லை. நீங்கள் அவளது காதை காண வேண்டும். 3, 2, 1 திறக்க. ஒரு கோக்க கோலா கன. ஹூர். ஓ, இது எனது விரும்பிய பானம். முதலில் இதை பிடிக்க வேண்டும். மேலும் மிளிரும் மற்றும் ஓ எவ்வளவு விசித்திரம்! அது சாக்லேட்டா? சுவையாக இருக்கிறது. ஹூரே! இது ஒரு கோலா கேன் மாதிரியான கேக் மற்றும் இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நம்பிக்கை தகமானது. இது உண்மையான ஜார் போல் தான் தெரிகிறது. வாவ், நன்றாக உள்ளது. சரி, இப்போது எனது முறை. எனது பல். அது விழுந்து விட்டதா? இப்போது எனக்கு ஓர் கிழமை உள்ளது. பாவம் பிரிட்னி, இது உண்மையில் கிடைக்கும். அப்போ நான் எடுத்து விடுகிறேன். ஆஹா, என்னுடைய மிகவும் பிடித்தது.
இப்போது கேக் சாப்பிட்டு அதற்கு பின்னர் சிவப்பு குலுக்கி குடிக்கலாம். கைகளில் கல், காகிதம், கத்தரி. நான் வென்றேன். முதலில் அதை திறப்பது நான் தான். அவை புதிய கேமரா, எவ்வளவு அற்புதம்! இப்போது நான் புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சரி அண்ணி, என்னை சமூக ஊடகங்களில் ஒரு அவதாரம் தேவை. புன்னகை செய் பிரிட்னி. ஒரு பறவை பறந்து வரப்போகிறது. ஓ, நிறுத்து அதை. உன் முறை. சரி. மகிழ்ச்சியுடன் வாய் வழியாக. ஓ கடவுளே, இது ஒரு நல்ல கொஞ்சம் கேமரா. விசித்திரமாக இருக்கிறது. இதுபோல் இதுவரை கண்டதில்லை. ஒரு புகைப்படம் எடுக்க முயற்சிப்பேன். ஓ, எத்தனை பிரகாசமான ஒளிப்புலி! என்ன நடந்தது? என் கேமராவிற்கு ஏதோ சம்பவம். இது சாக்லேட் மாதிரி வண்டுகிறது. இப்போது இது சாப்பிடக்கூடியதாக உள்ளது. மேலும் நான் ஒரு கத்தி எடுத்து ஒரு துண்டு வெட்டப் போகிறேன். பாருங்கள், பாரு, அது ஒரு வண்ணமயமான கேக். எவ்வளவு அழகு! அது பல நிறங்களில் பிஸ்கட். உள்ளே வாழைப்பழ கிரீம். எனக்கு மாறி ஒண்ணும் வேண்டும். ஓ பிரிட்னி, நமக்கு இந்த கத்தி இனி தேவையில்லை, இல்லையா? நான் செய்துட்டேன். இது எங்கும் இருக்கிறதா? பார்த்ததில்லை. ரொம்ப சுவையானதா? எனக்கு இன்னும் வேண்டும். என்னுடைய கேமரா எங்கே? பிரிட்னி, அதை திரும்ப கொடு. இல்ல, நான் சிரிக்கவில்லை சகோதரி. இல்லை என்றால் உனக்கு நலம் வரும். என்னை தொட வேண்டாம். வாவ், என்ன நடக்கிறது? பிரிட்னி, உன் கை சாப்பிடுவதாக தெரிகிறது. ஆமாம், நான் தவறாக நினைக்கவில்லை. பிரிட்னி, முயற்சி செய்ய விருப்பமா? சரி. வாவ், இது உண்மையிலேயே ருசியானதாக இருக்கிறது. எனக்கும் மிகவும் பிடிக்கிறது. இருக்கிறது என்ன? திறக்கலாமா? அது மைக் போனா? சூப்பர். நான் எப்போதும் பாடகராக ஆகலாம் என கனவு கண்டதுண்டு. யானை, கொஞ்சம் கவனமாக இருக்கவும். இருக்கிறது. என் துயரமான குரல். அவள் நிறுத்தி இருக்கிறாளா? நான் உன்னை நேசிக்கிறேன். என்ன நடக்குது? எனக்கு பொருட்கள் வேண்டும். அதை சாப்பிடு. ஆண் வாயில் என்றென்றும் கன்றுவள்ளி. அது என்ன? என் கை வண்ணத்தால் அவளை மௌனமாக்க முடியும். அதை திறக்கிறேனா? சரி, உனக்கு தொழினே மற்றும் உனக்கு தொழினே. ஐலட் பேப்பர். அது சாப்பிடக்கூடியதாக இருந்தால் எப்படி? ஒரு துண்டு விழுங்கி பார்க்கிறேன். ஆஹா, இது நிஜமான காகிதம். வித்தியாசமானது. ஆனால் என்னுடைய காகிதமும் சாப்பிடக்கூடியதாக தெரியவில்லை. நம்மால் என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரியவில்லை சகோதரி. உனக்குத்தான் சாப்பிடக்கூடியது கிடைத்தது. நான் வேறொரு முடிவாக வந்துவிட்டேன். நாம் அவளை கட்டி போட்டு கேக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் நன்றாக இருக்கிறது. நீங்க இப்போ தப்பிக்க முடியாது. மூச்சு விடாமல் சாப்பிட முடிகிறது. இதை துண்டாக்கி வெகுவாக வெட்டி விடுகிறேன். எவ்வளவு அழகான கேக்! அது வெண்ணிலா கிரீமா? மிகவும் நல்லது. ஏய், நடிகை என்னை ஏன் எழுப்பினாள்? பிரிட்னி வெளியேறும் போல இருந்தாள். நான் ஒரு யோசனையை கண்டுபிடித்தேன். அவளை விளையாடி உண்மையான உருள்கட்டை கடிக்க வைக்கிறேன். என்ன அருமையான யோசனை! மிகவும் வேடிக்கையான குரங்கு. அப்படியே வளருங்கள். நான் உன்னை பிறகு மோதுவேன். ஆனால் முதலில் என் கேக். இது என்ன? என் கேக் எங்கே? பிரிட்டனி, நீ என்ன கேலி செய்கிறாயா? திறந்தது. அது கூழ்மங்கையுடன் அழுகிய சீஸ் துண்டு. நான் அதை சாப்பிட மாட்டேன். பிரிட்னி, நீ செய்யணும். இது விதிகள். வித்தியாசமாக மணக்கிறது. ஒரு கசை சாப்பி பார்க்கிறேன். ஆஹா, அதற்கென்ன சுவை! இது அருமை. நான் கொடூரம் என்று சொன்னேன். உண்மையா? அப்போ நான் நல்லதொரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன். அதை சாப்பிட மாளுகிறேன். பாவம் பிரிட்னி, அவள் தன்னுடைய சீஸ் துண்டு இழைத்தவளாக இருக்கிறாள். முற்ற வரிசையாக அரை கொஞ்சம் விசித்திரமாக இருந்தாலும் நான் ஒரு துண்டை எடுக்கின்றேன். ஓ இல்லையே, இது உண்மையிலேயே மக்கிய சீஸ். பிரிட்னி, மீண்டும் ஏமாற்றியதுதான் இதுவா? இதோ உனக்கு. இந்த சீஸ் உங்களுக்கு பிடிக்கிறதா? சரிதான். அன்பே, எதுவும் இருக்கிறதா? ஏமி பாரு. ஓ, அது ஒரு கற்றாழையா? வாவ்,
ஆனால் நான் உன் கூடியதையே எடுத்தேன் என உறுதியாக கருதுகிறேன். இனி என்ன செய்கிறாய்? ஓ, தவற விட்டாயா? ஓ, வாவ். ஆம், அவன் பலமானவன். எனக்கு என்ன இருக்கிறது? என் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் இதன் முள்ளுகளை முயற்சிக்கிறேன். இவை சுவையானவை இல்லாமல் இவை சந்தை கொலையை போன்று உருவாக்கப்பட்டவை. இப்போது நீங்கள் சர்க்கரை தாவரத்தை தானாகவே சாப்பிடலாம். பிரிட்டனி, தயவு செய்து எனக்கு பகிர்ந்து கொடுப்பாயா? இல்லை, சரி, நான் ஏதாவது அமைத்து பார்க்கிறேன். எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. இப்போது எல்லா முள்களையும் வெட்டி இந்த முள்ளங்கி செடியை உண்கின்றேன். இது உத்தியோகபூர்வமாக செய்ய எளிதில் எடுக்கலாம். சரியானது. ஓ பிரிட்னி, கவனமாக இரு. சாப்பிடுகிறியா? மன்னிக்கவும், ஆனால் படமாக தொடங்குவோம். சரி, இதை பரிசோதித்து பார்க்கலாம். அப்பா, என்ன அசிங்கம்! இனி சாப்பிட மாட்டேன். இது உனக்கே தகும். வா சகோதரி, இத போய் ஒன்ன செய்யலாம். ஓ, இது என்ன? ஒரு காசோல? ஒரு முட்டை போலா? நான் முட்டைகளை விரும்புவதில்லை. நீ முதல்ல போ, இதை சாப்பிடு. என்ன? நான் இல்லை. சரி, நான் செய்ய வேண்டியதுதான். இது ஒரு கேக். இது மிக விரும்பத்தக்கதும் உள்ளே மிக அழகாகவும் இருக்கிறது. நீ விரல்களை கொண்டு சாப்பிடுவாய். ஓ இல்லை, எனக்கு சமைக்காத முட்டைகள் பிடிக்கவில்லை. அன்னிகா, ஓ மன்னிச்சிடு செல்லம், நீ மிகவும் அழகாக இருக்கிறாயே. வீடியோ பிடித்திருந்ததா? அப்படி நாம் அதை பார்க்கலாம். நான் முதலில் செல்வதற்கா? ஓ, இது ரொம்பலாக இருக்கு. நான் இதை சாப்பிட விரும்பல. ஆனால் எனக்கும் பச்சை முள் செடி இருக்கிறது. அது விசித்திரமாக உள்ளது. நீங்க முதல் இது பயமா உள்ளது. அது ஒர்க்ஷம் இல்லை, அதுதான் வேண்டாம். ஒன்றியான ஒன்றில் பல இது சாக்லேட் காட்டஸ் விளாட்ஃபிங்கது கூர்மையானதால இது வரையும் ருசியான கூல். நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, அது கொடுத்துட்டேன். என் காக்டஸ் சாக்லேட்டால் ஆனதல்ல, அது உண்மையானது. ஜேன், உன் அதிர்ஷ்டம் இல்ல. அரிய வகையாக வலிக்கிறது. ஆஹா, நான் ஒரு மகான் கலசலியாளன். இப்போது நான் காக்டஸை சாப்பிட முடியும். ஆனால் எந்த பக்கத்துல இருந்து என்கிட்ட ஒரு யோசனை வந்துச்சு. கவனமாக இரு கியா கேன். இப்போ காக்டஸ் சாப்பிடுவது ஒரு வசதியானது. இதுக்கு சிறந்த சுவை இல்லாதது மற்றும் ஒரு வருத்தமான விஷயம். ஏழை ஜேன், என் காக்டஸ் என்பது இது சாக்லேட். நான் இவ்வளவு அதிர்ஷ்டசாலி. எனக்கு எனக்கு தெரியுது. பூமியின் பதிலாக சாக்லேட் கிரம்பிள் இருக்குது. நானும் பூமியை சாப்பிட முடியும். சூப்பர், அது ரொம்ப ருசிகரமாக இருக்குது. என்கிட்ட சாக்லேட் தூவல் இருக்கும் போல. சரி, முயற்சி செய்யலாம். இது உண்மையான மண்ணாக இருக்கிறது, கோரமாக இருக்கிறது. ஏதோ நான் கூட முடியுமானால் அதையும் சாப்பிட்டுடலாமா? அது கூட சாப்பிடக்கூடியதா? ஓ ஆமாம், சூப்பர். இது மேஷ்மெல்லோ, ருசியாக இருக்கிறது. என்ன பிபி பாத்திரத்தை சாப்பிடுறாங்க? உண்ணக்கூடியது. என்னோதும் உண்ணக்கூடியதா இருக்கும். என் பல் எது? அது உண்மை. இதுதான் வருத்தம். ஓ, அது ஒரு திரவுங்கள். என்ன? ஓ, நேருதிகள் சூடாக இருக்கிறது. ஆச்சரியமாக. குறைந்த 2. நான் முதலாக இல்லை. நீ தொடங்கு ஜேன். வாருங்கள், நம்புறேன். உன்னிடம் உண்மையான மிளகு இருக்கு. என் கையில சாக்லேட் ஒன்று இருக்குது. சரி, முயற்சி செய்வோம். கிட்டிட்டதே. சாக்லேட் தான். இது ரொம்ப ருசியா இருக்கின்றது. ருசியாக இருக்கிறது. உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு இது எவன்தான் எனக்கு உண்மையானது. ஓ இல்லை, அமோதாசியா இருக்கு. எனக்கு இதுவும் பிடிக்கும். நான் முடித்து வைத்தேன். ஒன் டர்ன். பாட் ஃபீபி, நான் இல்ல, நீயே செய்யணும். பாட்டி தொடங்கு.
சரி. ஓ மகிழ்ச்சி. இது பயமாக இருக்கிறது. ஓ அது ஒன் சைஃப்ரில. ஓ சொன்ன பயந்தேன். இது குழந்தது. நான் ஏன் பயந்தேன்? மன்னிக்கவும் ஜெயின். நான் முடிச்சிட்டேன். ஓ இல்ல ஏன் வாய்? மனிதர் நான் தீ என் தலையில கீச்சிடு. இது காரமா? அதனால் காரம் இரட்டிப்பு செய்ய வேண்டும். ஓ வாருங்கள், அதை குடிங்க. இது உங்களுக்கு உதவும். நன்றி. ஓ இல்ல இது காரமா இருக்குது. நீ ஏன் இப்படி சொன்ன? போய் வா பிபி. சரி நான் அவனை எழுந்திருக்க விட. இல்ல நிறுத்துங்க தயவு செய்து. நிலக்கரி, காகிதம், கத்தி விளையாடலாம். சரி, எப்படியும் நான் வென்றேன். எனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும். நீங்க உங்க விரல்களை மட்டும் நக்க போறேன். இது ரொம்ப அழகா உள்ளது. அனுமதிக்கவும் முயற. ஆனாம் ருசியாக இருக்கிறது. இது சாக்லேட். அப்படித்தான், மிக நல்லது. வா, எனக்கும் ஸ்ட்ராபெர்ரி இருக்கிறது. நீங்க என்னை மர்மம் ஒன்றை காட்ட சொல்கிறீர்களா? பாருங்கள். எம் அது வேலை செய்யவில்லை. அது ஒரு நகைச்சுவை. ஆஹா, அருமை. என் ஸ்ட்ராபெரிகளை உண்மையே. ஓ இது நன்றாக இருக்கின்றது. இதை நான் கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும். சரி, எனக்கு அது தேவையில்லை. இதுவும் தேவையில்லை. ஹே நிறுத்து போதும் பிபி. ஹையோ மெச்சிடுங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் பால் சேர்த்து ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி பண்ணணும். இது ரொம்ப சனி சுவையோட ஆரோக்கியமா இருக்கும். எனக்கு நாக்கு ஊறுது. சரி, இப்போ நான் கொஞ்சம் பால் சேர்த்து கலந்து விடணும். மிஷின் செயல்படுத்துறேன். சூப்பர். சஃபஸ் இருக்கு. எல்லாத்தையும் இந்த கண்ணாடியில ஊத்துவோம். இது அழகான கண்ணாடி கியூபியில் ஹக். மேலும் கண்டிப்பாக நான் கொஞ்சம் விசில் கிரீமை சேர்க்க வேண்டியிருக்கு. அம்மியும் ருசியானது. குடிக்க விரும்புகிறேன். நீண்ட காலம் எப்போதும் நல்லது. சுவையாக இருக்கிறது. ஷேன், இந்த சுவைமதியில் உன்னை அழைக்கவில்லை. சரியா? அடச்சே, இதோ உனக்காக தோழி. ஏசிபி இத வாங்க. அவ்வாறு ஃப்ரிட்ஜா நான் ஒரு மில்க் ஷேக் குடிக்க முடியும். அது மிக சுவையா இருக்கு ராஜா. அது என்ன? என்ன எப்படி முடிச்சுக்கிட்டா ஜேன்? இப்போது என்னிடம் மேலும் பல இனிப்பு உணவுகள் இருக்கின்றன. நன்றாக தேவை போல. ஹா, நான் அதை செய்ய தெரியும். பாரு. நான் உண்மையில இந்த ஸ்ட்ராபெரி சுவைக்க விரும்புகிறேன். நன்றி. சரி, மீண்டும் முயற்சிக்கலாம். ஸ்ட்ராபெரி எங்க? என்ன நடக்கிறது? ஈபி. சரி சரி, நீ குடிகரமான டொபாஸ்கோ சாஸுடன் ஸ்ட்ராபெரியை எப்படி சாப்பிடுகிறாய் என்று பார்ப்பேன். ஓ, அது ஒரு ஷோ ஆக இருக்கிறது. ஆமாம், புரிந்ததா? ஓ சுவையாக உள்ளது. அது என்ன? நாம் வேலை செய்கிறோம். குழந்தை உப்புச்சி, நான் அவளை உதவ வேண்டும். இதோ உனக்கு. ஜேன். ஓ பரவாயில்லை, நண்பர்கள் செய்வது இதுதான். நான் தொடங்கலாமா? வா, அது தங்கம் நல்லது. ஆஹா, எனது தங்கம் பிரகாசிக்கவில்லை. நான் சந்தேகமானவளாக தோன்றுகிறேன். அந்த சாக்லேட் ருசியானது. நான் சுவைக்கிறேன். அது வந்து அருமை. ஆஹா, அது நானும் போல இருக்கிறது. சரி, என்னுடைய நான் சுவைக்கிறேன். என் பற்கள்
சுவை. ரொம்ப நல்லது, சுவையாக இருக்கிறது. ஐயோ ஜேன், தயவு செய்து இல்லை. எப்படி? ஓ, என்ன மனம் உடைச்சு. சரி, And Andrea, உங்களோட பற்கள் தங்கத்தால் மஞ்சள் நிறமா இருக்க முடியாதா? இதை சொல்லியதுக்கு நன்றி. யம் யம் தங்க கட்டி. இதையுடன் என்ன செய்ய வேண்டும்? இது அழகு, நிச்சயமாக. ஆனால் நான் அறிந்து கொண்டேன். இல்லை, நீங்கள் பொன்னின் அளவில் தேடுகிறீர்களா? நான் ஓஹோ ஓஹோ ஓஹோ, ஒரு நிமிஷம். இதோ உங்க ஏ சரி, பார்க்கலாம். என்ன ஒரு அழகு. இப்ப எனக்காவது சாக்லேட் தங்க கட்டிகள் இருக்கிறான. அருமை. அது என்ன? ஓ நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் தின்ன மறுக்க முடியவில்லை. சுவையாக இருக்கிறது. நான் ஏற்கனவே அனைத்தையும் சாப்பிட்டு விட்டேன். ஏமாற்றாதீர்கள், நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுவேன். ஓ அசம்பாவிதம். நன்றி. பண்டிகை நடத்துவோம் வாங்க. இதுக்கு என்ன வாசனை? எனக்கு தெரியாது, அது எனக்கு இருக்கு. இந்த மனம் ஏன்? என்ன? ஓ இல்ல, இது கெட்டு போன மீன். என்ன கொடுமை. நான் உண்மையில் அதை சாப்பிடணுமா? விக்கல். உங்களுக்கோ என்ன? சரி, நான் மீனும் இருக்கிறது. ஆனால் அது கெட்ட வாசனை வருவதில்லை. சரி, இது நல்லா மணக்குது. இது சாக்லேட்னு நினைக்கிறேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வா, இனிமையானது. மீனை சாப்பிட்டு பார்க்கலாம். தயவு செய்து வாங்க. சரி, பரவாயில்லை. ஆமா, இங்கே உங்களுக்காக உங்களை வெற்றி அடைந்தேன். உனக்கு மீன் இருக்கு. வாங்க சாப்பிடு. ஏன் எனக்கு நினைவூட்டினாய்? இந்த வாசனை மிக அதிகமாக இருப்பதால் மறக்க முடியாது. இது ருசியாக இல்லை. நான் அதை சாப்பிட விருப்பம் இல்லை. நான் அதை செய்ய மாட்டேன். நீ செய்ய வேண்டியதுதான். வா. சரி, சவால் ஆழ்ந்தால் சவால். நான் அதை செய்ய வேண்டும். அதுக்கு தருவாட்ட தயாராக இருக்கிறேன். இது ஐயோ, மொழியுள் கவனமாக இரு. ஜி, மன்னிக்கவும். சரி, நான் என் மன உறுத்தலை தின்றுவிடப் போகிறேன். வரவேற்கிறேன் என் பெரும் பிற நிஜ வாழ்க்கையை போல சாக்லேட் நடிக்கும் புதிய விளையாட்டு நமக்கு உள்ளது. மைக் ஏற்கனவே துவங்கிவிட்டார். அவர் முகத்தை நிரப்பி விட்டார். அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். மைக் மற்றும் செல்சியா வெற்றிக்காக எதற்கும் தயாராக உள்ளனர். முதல் உணவு பரிமாறப்படுகிறது. நாம் என்ன பார்க்கிறோம்? ஒரு மூளை. இது ஒரு சிறிய மினி மூளை. எனவே இது நிச்சயமாக சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். கண்டுபிடிக்க ஒரே வழி. மைக், இங்கேதான் நீ வருகிறாய். அவர் கொஞ்சமும் கவலைப்படுவதில்லை. அதை கடித்து பாருங்கள். சூடுதல் மூளையை உட்கொண்டதால் மைக்கியின் அறிவு திறன் உயர்ந்துள்ளது. நீண்ட காலத்திற்கு முன்பே அதை செய்திருக்க வேண்டும் நண்பா. இன்னொரு குறிப்பும் தீங்கில்லை. அப்படியா? இல்ல, உண்மையான மூளை என்ன ஒரு கனவு. நான் அதை சாப்பிட மாட்டேன். $1 மில்லியன் கூட இல்ல. ஆம், பயப்பட வேண்டாம் செல்சியா. இந்த சவாலுக்கு நீ ஒப்புக்கொண்டாய். தெளிவாக சொன்னால் அது ஒரு காலிஃப்ளவர் தலை. அதற்கு மேல் எதுவும் இல்லை, குறைவும் இல்லை. நீ ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக் பார்த்து கொண்டிருக்கிறாய்.
ஓ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெவும் இனிமையானது. அதுதான் நட்பு. செல்சியா அண்ட் இஸ் மைக் ஷிம்ட சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன காஸ்டின் இருக்குதுங்கிறத பார்க்க ஆவலோட இருக்கிறாங்க. ஓ அவ சாக்லேட் குத்துச்சண்டை கையுறைகள் தானா? அது புதுசு. யம். இப்போது ஒரே விருப்பம், ஒரு கையால் பாக்ஸ் செய்வதே. மாஸ்டர் மைக்கிடம் குத்துச்சண்டை கையுறைகள் உள்ளன. அவை ரொம்பவும் அழகா உள்ளன. உங்க பின்புற கண்ணாடியில் தொங்கவிட ஒரு சிறிய பொம்மை போல நீங்கள் ஒரு உண்மையான தொழில்முறை குத்துச்சண்டையாளர் என்றார். 5ஆம் வகுப்பில் மற்ற சில குழந்தைகளுடன் சண்டையிடுவது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. அடடா, இனிப்பான ஆறுதல் வைட் மைக் அதை for several பகிர்வுகளை. இன்னைக்கு எல்லாமே சாத்தியம் என்று நாங்கள் அறிந்திருந்தோம். பட் லிப்ஸ்டிக் வரும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. மைக் விரைவா புரிந்து கொள்றார். இல்ல அதை சாப்பிட முடியாது, பட் தான் அதை பயன்படுத்துறதுக்கு அது எப்படி பயன்படுத்தப்படணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. எவ்வளவு நேரம் அந்த பெரிய சாக்லேட் செல்சியாவை மகிழ்ச்சியாக வச்சிருக்கோம் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லது அவள் அதை ஒரே அமர்வில் முழுவதும் சாப்பிடுவாளா? எவ்வளவு நல்ல விளையாட்டு வீரர் எங்கள் மிக்கி, மேலும் அழகாகவும் இருக்கிறார். அது தேவையற்றது. ஆனால் எந்த தீங்கும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. செல்சியா அப்படிப்பட்ட சிறிய தந்திரங்களை சமாளிக்க முடியும். இப்ப மைக்கு உங்க நீ ரொம்ப அழகா இருக்க மைக்கி. அது உனக்கு ரொம்ப பொருத்தமான நிறம். உண்மையில உங்க கண்களை வெளிப்படுத்துகிறது. ஏய், என் தட்டில் முழு மீன் இருக்கிறது. அத பிடி. அது மீன் வாசனை போல இல்லை. அதனால் ஓ ஆம், இந்த குழந்தைய சாக்லேட் சதுரமாக மாற்ற நேரம் வந்துவிட்டது. இதற்கு சேர்த்து சாய் அல்லது காஃபி யாராவது கொண்டு வாருங்கள் தயவு செய்து. நான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறேன். என் சிறிய சாக்லேட் மீனோட பெரிய மீன் இருக்கிறது. உடனே அதை திருப்பி கொடு. Celsi and Charney Porton, Watchin Powers, Mindline Jira Palace were not. வாவ், இவர்கள் இருவரும் பல இனிப்புகளை சாப்பிட்ட பிறகு உண்மையான உணவு மிஸ் செய்து விட்டார்கள் போல. பானங்கள் இல்ல, ஸ்டார்டர்கள் இல்லை மற்றும் பக்க உணவுகள் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த மீனை சாப்பிடுகிறார்கள். இது எனக்கு பிடிக்கலை என்கிறதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் உப்பான உணவுகளை விரும்புகிறார்கள் போலிருக்கிறது. அடுத்த சுற்றுக்கு போகலாம். பெண்கள் முதலில். செல்சியா ஒரு பார்வை ஈடு. பழைய சாசேஜ் வாசனை கொண்ட ஒரு பயன்படுத்தப்பட்ட காலனி. Tichilas tre frats, but and besinklig ஒரு பாப்படுத்து இது. நான் ஸ்ட்ராங் பேக் ஆப் டென்ஸ் ஒரு மோசமான் நகைச்சுவேன். நல்ல முயற்சி, படாக்குது ஒரு பெரிய தோல்வி. அவனை ரொம்ப கடுமையா விமர்சிக்க வேண்டாம். நாமெல்லாம் அங்கேயே இருந்திருக்கிறோம். ஏன் அவன் செல்சியாவை மூடியை திறக்க விட விரும்பவில்லை? அல்ல, உங்கள யாருமே இதுக்கு முன் சாக்ஸ் சாப்பிட்டதில்லை அப்படின்னா நேரம். நன்றி மைக், உண்மையான காலனியை மேசையில் வைக்கல. சாக்லேட் லோஃபர் மட்டுமே உள்ளது. செல்சியா குதிக்கிட்டு இருக்கிறார். அது சரியானது. அடிப்பகுதி கிழிந்தும் கடினமாகவும் இருக்கும். ஆனால் மேல் பகுதியை கடைசியாக சேமிக்க வேண்டும். அது சிறந்த பகுதி. மிஸ்டர் மைக்கிக்கு நாக்கின் ஒரு லிக்கும் மீதமில்லை. மன்னிக்கவும் நண்பா. சரி கேளுங்க, நீங்க உண்மையில் அதை சாப்பிட வேண்டுமா? இது தங்க கட்டி ஆகும். அந்த வகையான புலியோன் அல்ல. அல்லது இது சாதாரண சாக்லேட்கள்.
இரண்டாவது தான், இதுல சந்தேகம் இல்லை. ஒரு பக்கம் இது தங்கமல்ல என்பது வருத்தமா இருக்குது, ஆனா மறு பக்கம் இது வெறும் சுவையா இருக்குது, அதனால அது ஒரு நல்ல விஷயம். நிறுத்த நிறுத்த நிறுத்த. அப்படின்னா மைக் என்ன வச்சிருக்கிறார்? உண்மையிலேயே முழுவதும் இவர்கள் முழுமையான அதிர்ச்சியில் உள்ளனர் மற்றும் தங்கள் அதிர்ஷ்டத்தை நம்ப முடியவில்லை. இந்த எதிர்பாராத வருமானத்திற்காக அவர்களை வாழ்த்த வேண்டும். சரி, நாங்கள் அனைவரும் ஒன்றாக எப்படி இருக்கிறோம்? அருமை இல்லையா? இப்போது தவிர்க்க முடியாதது அவர்கள் செல்வத்தை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதை தீர்மானிக்க சண்டை. என்னன்னா, யார் அதிகமாக சாமர்த்தியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கே தங்கம் கிடைக்கும். கடினமான நிலை செல்ஸ். அத போட்டு பாரு சீக்கிரம், அது உனக்கு பொருந்தலாம். அவளுக்கு அந்த ஸ்டைல் பிடிக்கல போல. உண்மையில எனக்கும் அதுல உடன்பாடே. கற்பனை கதை அல்ல, நான் ஒரு இளவரசன் அல்ல. இழந்ததுன்னு கண்டுபிடிக்க நான் ஓடிக்கொண்டிருக்க மாட்டேன். ஆமாம், நானும் ஒரு இளவரசி அல்ல, ஆனால் அதற்காக நீ எனக்கு முதல் கடியை வழங்க முடியாதது அல்ல. சாக்லேட் வந்துவிட்டால் மைக் உடைய ஒழுக்கமும் மரியாதையும் எல்லாம் மறந்து சர்க்கரை உச்சத்தில் ஓடிவிடுகிறார். வாவ், அது என் நண்பரே, ஒரு அரிய பொருள், ஒரு பழைய மாடல். நம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தை பருவத்தில் நினைவில் கொள்ளக்கூடிய கேமரா. நிச்சயமா செலக்ட் பண்ணதுன்னு எனக்கு ஆச்சரியம். இப்படி பண்ணல மைக். இதை சீரியஸா எடுத்துக்கொண்டால் பழமையான ஸ்பின் மற்றும் எல்லாற்றையும் கொண்டு இது ஒரு அற்புதமான புகைப்பட ஷூட் ஆகும். இருந்தாலும் மோசமா இல்ல. மற்றொரு தட்டுல சாக்லேட் கேமராவை செல்சியா மற்றும் மைக் சேர்ந்து சாப்பிட வேண்டியிருக்கு. ஓ, ரொமான்டிக். வாவ், இது மிகவும் ரொமான்டிக். பிள்ளையில பெட்டியின் பில்ஃபிங்க. அதிகமான முடிவடைவோம். அது அழகா இல்லையா? இந்த இரண்டு மலர்களைப் போல ஒவ்வொன்றும் மற்றொன்றை விட அழகாக. அது காதல் இல்லை என்றால் என்னவென்று எனக்கு தெரியவில்லை நண்பர்களே. நான் இங்கே உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறேன். இதைவிட இனிமையானது எதுவும் இருக்க முடியுமா? இங்கே அவர்கள் இன்றைய போட்டியாளர்கள் சூப்பர்மேன் மற்றும் சூப்பர்வுமன். ஒரு சக்தி ஜோடி. ஆனால் பியோன்சே மற்றும் ஜேசி அல்ல, டாம் மற்றும் ஜெர்ரி போன்றவர்கள். சரி, இதை தொடங்குவோம். முதலில் யாருக்கு நிறைய கிடைக்கிறது, யாருக்கு துகள்கள் மட்டுமே கிடைக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மற்றும் நிச்சயமாக உண்மையான வெளிப்பாடு எங்கள் ஜோடி எதை சமாளிக்க வேண்டும் என்பதுதான். இப்போது பெரிய விஷயம் இல்லை, சில M&Ms மட்டுமே. செல்சியாவிடம் ஒரு சோகமான சிறிய மிட்டாய் மட்டுமே உள்ளது. ஆனால் இங்கே பென் ஒரு பெரிய கிண்ணம் உள்ளது. கடினமான நிலை செல்ஸ். ஆனால் குறைந்தது நாளை 20 நிமிடங்கள் கூடுதல் கார்டியோ செய்ய வேண்டியதில்லை. ஆவலுடன். ஆனால் பெண் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. ஆவலுடன். இது அவரது பார்வையில் ஒரு கிண்ணத்தில் ஒரு விருந்து. இன்னும் வரை அதிர்ஷ்டசாலி. செல்சியா 5 வினாடி விதியை உறுதியாக நம்புகிறாள். ஆம். பெண், பகிர்வது பராமரிப்பு தான் என்பதை நீ மறந்து விட்டாயா? உன் அம்மா என்ன சொல்வாரு? அது குளிர்ச்சியாக இருந்தது. ஆம், மற்றும் ஒரு போலி அவுட். நீங்கள் தீயுடன் விளையாடுகிறீர்கள் ஐயா. இது முதல் சுற்று மட்டுமே என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? சரியா? கொஞ்சம் காதல் எதையும் வெல்ல முடியும் என்று தோன்றுகிறது. சிறந்தது. அதை பார்க்க விரும்புகிறீர்களா? ஒரு சிறிய செர்ரி தக்காளி மற்றும் ஒரு தட்டு பிளம் தக்காளிகள்.
பென் இதுவரை அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறார் போல. மேலும் அவர் தனது சிறிய ஸ்நாக் மீது ஒரு முழு நாடக தயாரிப்பை உருவாக்குகிறார். ஆமா, அதை கையாளுங்கள் நண்பா. செல்சியா இன்னொரு பக்கம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்த மனதளவில் தயாராகிக் கொண்டிருக்கிறார். சிறப்பானது. சரி, நல்ல தொடக்கம். இது ரொம்ப கடினமா இருக்கக்கூடாது. தக்காளிகள் 80% தண்ணீர் போலத்தான் இல்லையா? அதிக காய்கறிகள்னா பிரச்சனை இல்ல. ஓ, ஆனா இன்றைய சவாலுக்கு ஒரு நேர வரம்பு இருக்கிறத குறிப்பிட மறந்துட்டோம். பாவம் பெண், அவளுக்கு விரைவில் தக்காளி சூப் நிறைந்த வயிறு இருக்கும். ஆனால் அவள் முடிக்கிறாள், மேலும் ஒரு புன்னகையுடன். அடுத்ததுக்கு போகலாம். இந்த முறை என்ன இருக்கிறது? பெனின் ஒற்றை ஸ்னிக்கர்ஸ் செல்சியாவின் உண்மையான சாக்லேட் நீர்வீழ்ச்சியுடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறியதாகவும் தனியாகவும் தெரிகிறது. இது தினமும் பார்க்கக்கூடியது அல்ல. உன் முகபாவனைகளை எல்லாம் செய் பென். ஆம், இன்று நீ ஏற்கனவே ஒரு பெரிய பிளேட் கேண்டி சாப்பிட்டு விட்டாய். மற்றொருவருக்கு முறை வந்துவிட்டது மற்றும் செல்சியா விஷயங்கள் எப்படி நடந்தன என்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இது ஒரு சிப்ஸ் பைய சாப்பிடுவது போல ஒன்று உங்களை மேலும் பசிக்க வைக்கிறது இல்லையா செல்ஸ்? அதுவே விளையாட்டின் பெயர். எனவே வேகத்தை தொடருங்கள். அருமை. ஓ, இது கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்கிறது. ஓ, ஒரே நேரத்தில் அந்த அளவு சர்க்கரை உட்கொள்வது ஆரோக்கியமாக இல்லை என்று எனக்கு உறுதியாக தெரிகிறது. சர்க்கரை அதிகரிப்பில் இருந்து கீழே இறங்குவது கடினம். ஓ, செல்சியா அதை தொடர தீர்மானித்தது போல தெரிகிறது. யாராவது அவளை நிறுத்துங்கள். அது எல்லாரையும் திடீரென நிறுத்திவிட்டது. பூண்டு, ஒரு முழு தலை கச்சா பூண்டு. மற்றொரு தட்டில் அந்த துர்நாற்றமான பொருளின் ஒரு சிறிய பல். இப்போ இந்த சவாலில் நீங்கள் நேரடியாக பங்கேற்காமல் இதை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிகவும் நன்றி கூறுகிறீர்களா? சரி, அதுதான். பெண் கண்டிப்பாக ஒரு குருதி பிசாசு இல்ல, கொஞ்சம் ஏமாற்றம் தான். செல்சியா தொடங்குவதற்கே போராடுகிறாள் போல. அவள் ஒரு பூண்டு துண்ட கூட வாயில் வைக்க முடியவில்லை. இன்னும் நிறைய இருக்கிறது. ஓ, எப்போதாவது பூண்டு எவ்வளவு காரமாக இருக்கிறது என்று உணர்ந்தீர்களா? சரி, செல்சியா இப்போதுதான் உணர்ந்தார். பெண், நீ எவ்வளவோ உதவியாக இல்லை. அவளுக்கு கப்பை கொடுப்பது ஏன் விருப்பமாக இருக்கவில்லை என்று சொல்லுங்கள். ஹே, எந்த விஷயம் சொல்ல ஃபுல்லா இன்டர்நேஷனா? ஓ, ஹே, நம்முடைய சூப்பர் வுமனை கொஞ்சம் உலர விடுவோம். ஆனால் முடிக்காததற்கான விளைவுகள் இருப்பதை அவள் மறக்க கூடாது. நான் கேட்கும் அந்த ஒலி என்ன? வெற்றி கோழி விருந்து. ஒரு காலுடன் 2 முழு கிரில் கோழிகள். இந்த சுற்று சிரிப்பல்ல. இந்த சவாலுக்காக இந்த இருவரும் காலை மற்றும் மதிய உணவை தவிர்த்திருக்கிறார்கள் என்று நம்புறோம். தயக்கமின்றி செய்கிறார்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப உயர்வது நல்லது நண்பர்களே. செல்சியா உணவு உண்ணும் போது யாருக்காவது காட்டு விலங்கு தனது இரையை பிடிக்கும் நினைவு வருகிறதா? கொடூரமானது ஆனால் கவர்ச்சிகரமானது. எனக்கு இப்போது பசிக்கிறது. எனக்காக கொஞ்சம் சேமிக்கிறாயா? ஓ, உன் பாதுகாப்புக்காக உன் கைகளை பின்வாங்கிக் கொள்பேன். அவள் விரும்பினால் உனக்கு கொஞ்சம் எரிவாள். செல்சியா தன் தட்டில் ஒரு முழு டைனோசர் கண்டிருந்தால் அதையும் அதே வேகத்தில் முடித்திருப்பாள் என்று நான் சத்தியம் செய்கிறேன். ஓ, வேறுபாட்டுக்காக நாங்களோட ஒரு சிட்ரசி சுற்றுக்கு மாறுகிறோம். இதுக்கும் நேரம் வந்துச்சு. செல்சியா ஒரு எலுமிச்சை துண்ட பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா பெண்ணுக்கு ஒரு முழு எலுமிச்சை கொடுக்கப்பட்டுள்ளது. இல்ல, இந்த நிலைமையில இருந்து எலுமிச்சை சாறு செய்ய அவர் தயாரா இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. எளிதாக லெமன் ஸ்குவீசி. நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் பெண்? இல்லை, நன்றாக மென்று தின்று. நல்ல மனிதரே, மென்று தின்று. மேலும் கசப்பான எண்ணங்களை குறைவாக யோசிக்க முயற்சிக்கவும். இல்லையா? ஓஹோ, இல்ல இல்ல, கைவிடுகிறாயா? நல்லது, அதுக்கான அர்த்தம் உனக்கு தெரியும். ஓ, செல்சியா இதை மிகவும் ரசிக்க போகிறார். அவர்களின் முன் என்ன இருக்கலாம்? இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ரொம்ப சரி, சாண்ட்விச்கள் தோன்றது உறுதி. பெண் மட்டும்தான் அந்த பொருட்களின் மலைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். நம் அதிர்ஷ்டசாலிக்கு இது ஒரு மோசமான திருப்பம் அல்ல. ஆனால் அவரை வாழ்த்து தொடங்குவதற்கு இன்னும் சீக்கிரம். முதலில் அவற்றையெல்லாம் விழுங்க வேண்டும். ஒன்று, பிறகு மற்றொன்று, மற்றொன்றுக்கு பிறகு மற்றொன்று. ஓ, பழம் போல தெரிகிறது. செல்சியா அமைதியாக தனது ஒன்றை அனுபவிக்கிறார்.
சிறப்பானது. ஓ, நாங்கள் அடிக்கல் அடிச்சிருக்கலாம். இல்ல, ஒரு சாண்ட்ஃபிஷ் மட்டும் மீதம் இருக்கு. நீங்க கைவிடுறீங்களா? எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தப்போ என்ன ஒரு வருத்தம். ஆஹா, நெரிச்சிட்டு தான். அதை பத்தி எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அந்த காரணம் உன்னை வரவிருக்கும் விஷயத்திலிருந்து விடுவிக்காது. செல்சியா ஒரு மாஸ்டர் ட்ரம்மராக மாறுகிறார். நீ என்ன சொல்வாய்? ஓ இல்ல, செல்சியாவின் முகம் அவளுக்கு முன் வைக்கப்பட்ட அநியாயத்தை பற்றி முழங்குகிறது. ஏனெனில் அவளுக்கு ஒரு சிறிய கப் கேக் வழங்கப்பட்டுள்ளது, ஆனால் பெண்ணுக்கு முழு கேக் கிடைத்துள்ளது. பொறாமை ஒரு அருவருப்பான விஷயம். இது ஒருவரை அருவருப்பான செயல்களை செய்ய வைக்கலாம். பெண், நீ கொஞ்சம் குளித்து வரலாமா? அல்லது இல்ல, அதுவும் சரி. ஓ, பிஸ்கபி உண்மையில் கையில இருந்து போகணும். ஆனா மணிதான். இத பார்ப்பது நகைச்சுவையா இருக்குதா? நான் சரியா? இந்த சர்க்கரை முகமூடிகளை அணிந்திருப்பதால் உங்களின் நண்பர்கள் யாரும் அடையாளம் காண முடியாது. கேக்கை பகிர்ந்து கொள்வது சிறந்த யோசனையாக இருக்கலாம். இப்போது உங்களுக்கு இருவருக்கும் மிக குறைவாகவே உள்ளது, ஆனால் அவர்கள் இன்னும் சிரிக்கிறார்கள். எனவே நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த அந்த சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்துங்கள். அவர்கள் இன்னும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள். எவ்வளவு இனிமை! வணக்கம். ஒரு சிறிய கப் மற்றும் ஒரு பெரிய பழைய பாட்டில், குறைவாகவும் அதிகமாகவும் ஒரு சிறிய உற்சாகம் மற்றும் பல நாட்களுக்கு புத்துணர்ச்சி. ஏழை பவுட்டிங் பெண், அந்த பகுதி அவளது உதடுகளை நனைக்க கூட போதுமானது அல்ல. வாலா! செல்சியா அந்த பாட்டில் அவளது தாகத்தை தீர்க்க போதுமானது என்பதை அறிந்து மகிழ்ச்சியில் மூழ்கி இருக்கிறார். அருமை! என்னால் இதையெல்லாம் குடிக்க முடியாது, ஆனால் நான் எப்போதும் ஒரு கோக் ஷவர் எடுக்க விரும்பினேன். இது என் பாட்ல. நான் இதை என்ன செய்ய வேண்டும் என்று நான் முடிவு செய்கிறேன். இதை போன்ற ஒரு வாய்ப்பு எனக்கு மீண்டும் கிடைக்காது. இன்னும் நிறைய இருக்கிறது. என்ன பெண், நீ எல்லாம் உன்னுடையதை ஏற்கனவே குடித்து விட்டாயா? ஒவ்வொரு துளியையும் கொஞ்சம் அதிகமாக ரசிக்க வேண்டியிருந்தது. ஓ, ஒரு சுவையான பன், அதுவும் நிறைய. விளையாட்டு முடிவடையும் முன் நான் கைவிடுபவன் அல்ல. அதை பற்றி கவலைப்படாதே. ஒரு சீதா பண்ண டைமை சாக்லேட் ஃபாரஸ்டும் சாப்பிடல. பட் அந்த பள்ளிய மைக்கி மாற்றம் பண்ண நேரே வந்துச்சு அப்படின்னு முடிவு பண்ணான். பழைய சாக்லேட் பார்களின் வடிவங்களையும் அளவுகளையும் இனி பார்க்க முடியவில்லை. அது ஒன்றும் அதிகமா இருந்தது. ஒரு ஷோடை வந்திருக்குது. பெண்களே, இனிமேல் மைக் தன் சொந்த சாக்லேட்டை தயாரிக்க போறார். இனி இங்கே அந்த பழைய சாக்லேட்டை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். நல்ல நாள் பெண்களே. நீங்களா ஒரு விளம்பரம் அழைச்சிக்க, கவலைப்படாதீர்கள். நான் எல்லாவற்றையும் விரைவில் சரி செஞ்சு விடுவேன். உங்களுக்கு என் வாக்குறுதி. ஆஹா, வாவ்! சாக்லேட் ரேஞ்சா? ஓ, எச்சரிக்கலாம் இருந்தது. மைக், உங்களுக்கு பிடிக்கிறதா? செல்சியா? ஓ, எனக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஜெஸ், ஹலோ ஹலோ ஹலோ, இதோ என் புதிய சுவாரஸ்யமான சாக்லேட் படைப்பு. இல்லை, நான் மீண்டும் மைக் கபடங்களுக்கு விழவில்லை. தயார்? ஓஹா, செல்சியா. அப்போ இப்போ இதை என்ன செய்யலாம்? என்ன அர்த்தம்? வாங்க சாப்பிடுவோம். நான் ஒரு சிறிய துண்டு வாங்கலாமா? சரி செல்லம், அது சிறியதல்ல, மன்னிக்கவும். ஹே பெண்களே, இறுதியாக நாங்கள் உங்களை எப்போதும் காத்திருந்தோம். சிண்ட்ரெல்லா தனது செருப்பை இழந்து விட்டதாக நான் கேட்டேன். ஓ மைக், எதுவும் ரொம்ப இனிமையா இருக்கு. சோ அது இனிமையா இருக்குதா? ஒரு காலனியை மென்று சாப்பிடுறது இனிமையா இருக்குதா? அது சாக்லேட் அப்படின்றதால் அது உண்மையில இனிமையா இருக்குது. கவலைப்படாதே ஜெஸ், ஒரு நாள் உனக்கும் அதிர்ஷ்டம் வரும். மாய யூனிகார்ன் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மனநிலையையும் வழங்குகிறது. ஏனெனில் நோய்வாய்ப்படுவது நல்லதல்ல. அவர் என்ன பேசுகிறார்? ஓ, சாக்லேட் வெப்பமானி. ஹே, எனக்கும் கொஞ்சம் கிடைக்குமா? தயவு செய்து. செல்சியா, அங்கே உனக்கு இன்னும் வேண்டாமா?
அதனால எனக்கு அதிகமாக கிடைக்கும். பேராசை. சரி, எனக்கு காய்ச்சல் இல்லை என்றாலும் இந்த மோட மைக் என்ன பண்றான் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிறேன். சரிங்க பெண்களே, நீங்க கான்டென்ட் கேமராவுல இருக்கீங்க, அப்புறம் சந்திப்போம். இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்புறேன். இத கண்டு பாருங்க செல்ஸ். நான் வெறும் சாக்லேட் உதடுகள், வெள்ளை சாக்லேட் மற்றும் சில ஃப்ராஸ்டிங் ஆகியவற்றின் சரியான சேர்க்கை. ஹே, நான் முயற்சிக்கலாமா? நிச்சயமா இல்ல. பசா வணக்கம் கோதம் நகரம். ஆசை இருண்ட நாயகனோட செல்ஃபி எடுக்க யாருக்கு ஆசை? நான் மன்னிக்க வேண்டும். எனக்கு ஒரு சாக்லேட் உலகத்தை காப்பாற்ற வேண்டும். இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு சாக்லேட் பேட் மொபைல் மற்றும் சாக்லேட் போலீஸ் அவரை தேடுகிறது. சரி, செல்சியா பேட் மொபைல் சாக்லேட் தான். ஆனா போலீஸார பொறுத்தவரை அது உண்மையானதுன்னு நினைக்கிறேன். ஓ, நான் பேட்மேனை நம்பலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுல இருந்து எனக்கு ஒரு துண்டு விடுவியா? வாங்க கொஞ்சம் கடிக்க. இந்த முறை மைக் எங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிறேன். ஒரு சாக்லேட் பியானோவா? கிட்டத்தட்ட அனைவரும் மைதானத்துல இருக்கணும். இது உலக சாக்லேட் கால்பந்து சாம்பியன்ஷிப். எனக்கு விதிகள் தெரியாது, ஆனால் சாக்லேட்டை எப்படி கையாளுவது எனக்கு நன்றாக தெரியும். இதை எனக்கு கூட. சரி ஜெஸ், தொழில்முறை அல்லாத நடத்தைக்காக நீ தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளாய். சாக்லேட் சாக்லேட், நான் கேக்குறேன், நான் வருகிறேன். ஒரு காபி கப் எப்படி பாரு ஜெஸ், இது உண்மையான கப் போலவே தெரியுது. அரேஹா, உண்மையான கோப்பைகள் பற்றி உனக்கு என்ன தெரியும் செல்ஸ்? சவர்க்கம், எனக்கு ஒரு எஸ்பிரஸோ பலமாவும் இனிப்பாவும் தர முடியுமா? ஆமா, காபி சாக்லேட் இல்லாமல் வேலை செய்யாது. கொஞ்சம் வேண்டுமா ஜெஸ்? என்ன நினைக்கிற? நிச்சயமாக எனக்கு வேண்டும். பெல்ஜிய உணவு பிரியர்களுக்கான ஒரு சிறப்பு அதிர்ச்சி, பால் மீசை. சுவாரஸ்யம், சாக்லேட் மீசை என்ற ஒன்று இருப்பதை நான் ஒருபோதும் சந்தேகிக்கவில்லை. ஹே செல்ஸ், நாங்கள் இவைகளை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். மிகவும் மோசமாக இல்ல. சரி, அதை கேட்டு மகிழ்ச்சி. கொஞ்சம் கொடு ஜெஸ். மன்னிக்கவும் நண்பா, நீ தூங்கினால் நீ இழந்துருவ. எழுந்து எழுந்து தூங்கிக் கொண்டிருப்பதை நிறுத்து, ஏனெனில் நேரம் பணம். வாவ் செல்சியா, அது $50. ஜெஸ், சாக்லேட் வாங்க விரும்புகிறாயா? இல்லை, நான் சரி, சாப்பிடுங்க செல்சியா. நன்றி, ஆனால் நான் எதையும் விட்டுவிட மாட்டேன். சொல்லுங்கள். வாங்க. என் தர்பூசணி மிகவும் சிறியது. யாருக்கோ இன்றைக்கு நசிப்பு. ஹே, என்னை சிரிக்க மட்டும் நடுத்தறியுங்கள். உங்கள் கைப்பையை தொடங்குங்கள். பிரச்சனை இல்லை. எவ்வளவு பெரிய தர்பூசணி இருக்கிறதே மிராண்டா. அருமையாக காட்சியளிக்கிறது. இதோ ஆடைகளை திறக்க. தர்பூசணி நல்லதாகவும் இருக்கிறது. பாவம் மரி, அவளது சின்ன தர்பூசணிக்காய். இதை கையாண்டு விடு. நீங்கள் மிகவும் தீங்கிழைக்கிறவர்கள். அப்பா, என் பாசங்க முந்திரிக்காடு எதுவும் இல்லை. நான் அதை சாப்பிட போகிறேன். இது சுவையாக இருக்கிறது மற்றும் இது மிகவும் மென்மையானது. ஓ, இந்த முந்திரிக்காடு எளிமையாக இல்லை. இது வெறுமனே அழகாக இருக்கிறது. அவை இத்தனை சிலையாக உள்ளன என்பது சமாளிக்க முடியாதது. வாருங்கள், உங்கள் முறை சாப்பிடுவது எனக்கு சரியானது. நான் மிக நன்றான வேலை உண்டு. அது பயங்கரமாக இருக்கிறது. சரி, நடுவே ஒரு வெட்டி. பாருங்கள், என்னை பார்க்க நினைக்கிறோம். ஓ, வாங்க, உங்களை எந்த விதத்திலும் புரியலை. இப்போது சிறிது மற்றும் வாயிலா முடிந்தது. ஓஹோ, அது ஒரு சிறந்த யோசனை பீட்டர். விரதம் மேற்கொள்ள நேரம். இது நிச்சயமாக கொலை.
மிகவும் சுவையாக இருக்கிறது. நீங்கள் உங்களையே அதிலிருந்து இழுத்துக் கொள்ள முடியாது. ஜோ, பீட்டர் ரொம்ப அலட்சியமாயிருக்கிறார். ஆம், அதை பார்க்க நல்லதில்லை. கடைசி சில துண்டுகள் மீது இருக்கின்றன. நான் அவை எல்லாவற்றையும் சாப்பிட போகிறேன். ஏதோ வருகிறது. நாம் தயாராக இரு. நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஒரு நிமிடம். நம்புறேன். இந்த தர்பூசணியை கட்டியுள்ளதுதான் என்னை பாதுகாக்கும். ஓ இல்லை, இப்போது தாக்குதல் என்னை பொறுத்து மாறிவிட்டது. எங்களுக்கு சூரியகாந்தி விதைகள் இப்போது இல்லை என நினைக்கிறேன். நண்பர்களே, மன்னிக்கவும். இது நான் என்ன நினைத்தாகவில்லை. பீட்டருடன் இப்போது என்னுடைய முறை அறுவாளி பழ வைக்க. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. சிறியதாய் தோண்டும் முறையை ஆரம்பிப்போம். எத்தனை புத்திசாலித்தனமான யோசனை அவளுக்கு இருந்தது. இப்போது இங்கே ஒரு குழாயை கட்டுங்கள். முடிந்துட்டது. அத மறாளினால் ஒரு கண்ணாடியை எடுத்துக் கொள்ளுங்கள். நமக்கு இங்கே தேவையாகிறது. என்ன நினைக்கிறேன் தெரியுமா, மிஸ் பந்து? ஓ, ஏன் இது வேலை செய்யல? மேராண்டாவின் சிறந்த திட்டம் வேலை செய்யாமல் போகிறது. நீ சிரிக்கின்றாய். நான் தவறு செய்தோனா? அவள் தன் புது ஜூஸ் காத்திருக்கும் போது நாம் ஒரு வேடிக்கையானதை செய்வது நல்லதல்லவா? ஹே மேரி, அமைதியாக இரு. என்னால் தூங்கிவிட்டேன் என நினைக்கிறேன். ஓ பாரு, பிரஸ்ஸில் எடை உள்ளது. நான் தூங்கிவிட்டேனா? எனது கண்ணாடி எங்கே போனது? ஏய், அது எனது தர்பூசணி பழசாறு. திருடன். அவள் விழிக்க இது சரியான நேரமில்லை. அவளுக்கு நிச்சயமாக பசிக்கிறது. அவளின் முகத்தில் என்ன சந்தோஷம்! வயிறு நிறைய சேகரித்து விட்டது. நான் காத்திருந்ததற்கு எப்படிதான் சரியாக இருக்கிறது. உங்கள் கைப்பையில் சில உணவை வைத்துக் கொள்ளுங்கள். ஓ, இது ஒரு கேவலமான சின்ன புரோக்கோலி. அதனால் எனக்கு அது அருவருப்பாக இருக்கிறது. மேரி, அதை திறந்துடு. ஒரு பெரிய காலிஃப்ளவரை விட வேறு எது மோசமா இருக்கலாம்? மேரியுக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டம் இல்ல. நீ மீண்டும் நகைந்தால் நான் உன்னை புரோக்கோலியால் அடிக்கிறேன். மிராண்டா, சென்று விட்டு அதை சாப்பிட்டு விடு. ஆஹா, இதை இடையமும் சின்னதுதான், ஆனால் ரொம்ப சுவை பிடிக்கிறது. சலே. இயேசு, எத்தனை அருவருப்பான விஷயம். நீங்கள் உண்மையில நகைத்திருக்கிறீர்கள் மிராண்டா. ஏய், அதுக்கு பொருள் என்ன? நாம இத படம் வேகமா சுத்தம் செய்யணும். ஏய், பீட்டர் நமக்கு வைத்திருக்க பொருள் உணவு அகற்ற வேண்டியிருக்கிறது. எனக்கு உணவை உணர்வது நன்றாக இல்லை, ஆனால் நான் சாப்பிட வேண்டியிருக்கிறது. நிச்சயம் நான் உடல் நலமின்றி இருக்க போகின்றேன். நீ பார்க்க சிகப்பு இல்லாதவனாக இருக்கிறாய். பீட்டர், கவனம் கலைத்து விடாதே. இன்னொரு தகடுகொள். நிச்சயம் நான் உடல் நலமின்றி இருக்க போகின்றேன். நான் முடியல. பீட்டர், நீங்க மிகுந்த நகைச்சுவை. போம், இதை எடுத்துக்கோ மிராண்டா. சரி சரி, புரிஞ்சது. இன்னும் நிறைய மீதமே இருக்கு. நான் செய்ய வேண்டும். அதை பார்க்கவும் கஷ்டமாக இருக்கும். நான் அந்த பகுதியை சாப்பிட மாட்டேன். இல்ல. மேரி, வாங்க. இது உன்முறை. இல்லை இல்லை, எனக்கு புரோக்கோலி வெறுப்பு. சரி, போலாம். அப்பா, அவள் இந்த விவகாரத்தை முறையாய் எடுத்துப்பட்டாளா? நான் அதை பார்க்க முடியாது. நான் என்னை காப்பாற்ற சென்றிருக்கிறேன். என்னை தடுத்து நிறுத்த பேசும் எதுவும் இல்லை. இந்த கேவலமான புரோக்கோலி முழுதையும் சாப்பிட போகிறேன். நான் நலம். ஓ, என்ன இது நகைச்சுவையா மேரி? என்ன என்ன மோசமான நாற்றம். பாவம் மேரி, இந்த முறை முதல் மேல்தான் டிக்ஸ். அது மிகவும் அழகாக உள்ளது. எவ்வளவு அருமையான பொம்மை. மீராண்டாவுக்கு இதை திறவுங்கள். இது செம்மையாக இருக்கிறே. என்ன ஒரு அருமையான கம்பளம். மிகவும் ஆறுதல் அளிக்கிறது. எனக்கு ஒரு அற்புதமான எண்ணம் வருகிறது. அவள் என்ன செய்ய போகிறாள்? என்னுடைய ஸ்ட்ராபெரி ஹேர்பின் மீது கொஞ்சம் பசை வையுங்கள். என்னை கவனி, நான் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறேன். இதற்கு ஒரு பாப்பெட்டை ஒட்டு. ஆரவாரம் செய்கிற ப்ளோவர். குளிர்ந்த புதிய தலைமுடி அலங்காரம். பாப்பெட் தயாராக உள்ளது. இப்போது ஒரு ஓய்வுக்கும் கைகூடிய பட்டொடியை எப்போதும் பயன்படுத்தலாம். மேரி, உன் திட்டம் நன்றாக இருக்கிறது. உன் பேர்ட் பீட்டர். எனக்கும் ஒரு அருமையான யோசனை இருக்கிறது என நினைக்கிறேன். எனக்கு கத்தரிக்கோல் தேவை. அத்துடன் நான் பொம்மையை அரை வழியாக வெட்டுவேன். ஹே, வெளியே. என்ன ஒரு மிதியோர். முடிந்தது. தயார். பாருங்கள், நான் என்ன பெற்றேன். இது சூப்பர் இல்லையா?
பாருங்கள், என் ஐபோன் இப்போது எப்படி குளிர்ச்சியாக இருக்கிறது. வாவ், இது ஒரு அருமையான யோசனை. பீட்டர், மிராண்டா, உன்னுடைய விரை. நான் என்ன யோசித்து பார்க்க வேண்டும்? சரி, எனக்கு புது யோசனை இருக்கிறது. நீ எதிர்மாறி பொம்மையை இந்த போல மடிக்க வேண்டும். எனக்கு ஒரு நூல் மற்றும் ஊசி தேவைப்படும். பார்ப்போம். ஒரு சிறிய ஹூவி. என்ன பிரிஷன் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி சரி, இங்கே கொஞ்சமே ஜடுத்தி இருந்தது. அது அற்புதமாக இருக்கிறதா இருக்கிறது. மேரி? ஒரு இறுதி அழுத்தம் மற்றும் மெய்யான பாப் தகவல்கள். அதில் நீங்கள் நிறைய பயனுள்ள பொருட்களை வைக்கலாம். நான் என்னுடையதாக அதை பரிசோதிக்க போகிறேன். சியாகவே இருக்கிறது. அது அற்புதமா தோன்றுகிறது மிராண்டா. நன்றி. முதல்ல திறந்துவிடு மிராண்டா. ஓ, அது சிம்லகாயா? அது இல்லை இல்லை இல்லை, அது வேண்டாம். மேரி, உன் மேலங்கி திற. சரி, பதறாதே. ஓ, இது பெரிய மிளகாய். மிராண்டா, தொடங்கு. நான் பதிவு செய்ய ஆரம்பித்தேன். நான் பெப்பரம் ரொம்ப பாய்க்கிறேன். நான் ஒரு சிறிய துண்டுடன் தொடங்குவேன். நான் ஏற்கனவே சூடாக இருக்கிறேன். நீங்கள் இப்போது கடின நேரத்தை எடுக்கிறீர்கள். நான் எரிகிறேன். நான் தீயில் இருக்கிறேன். நான் முழுக்க தீயில் இருக்கிறேன். மேலும் மிராண்டா, என்னிடம் தண்ணீர் இருக்கிறது. ஓ, என்ன ஒரு நிவாரணம். நன்றி பீட்டர். பீட்டர், இது உங்கள் முறை. நான் இதை எப்படியும் தாங்க முடியல. இல்ல இல்ல இல்ல, நீ அதை முழுவதும் சாப்பிட வேண்டும். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்னதான் சொன்னாலும் சரி. ஓ இல்லை, எனக்குள் தீ இருக்கிறது போலது. இந்த மெழுகு தடுத்திடவே முடியாது. பார்த்தாங்கள், நிலைமையை உடனடியாக காப்பாற்ற வேண்டியது அவசியம். ஒன்றாக செயல்படு. மேரி, அதை எடுத்துக்கொள் பீட்டர். அட, நான் மீண்டு விட்டேன் என்று நினைக்கிறேன். அவன் யாருன்னு நான் என்ன பீட்டர்? உன்னுடைய முகபாவனை நகைச்சுவையா இருக்கிறது. கவனமாக இரு. பீட்டர், என்ன செய்கிறாய்? நெற்றி வாசம் இருக்கிறதா எனக்கு? எதிர்பார்க்கவில்லை. மன்னிக்கவும். ஆம், இல்லை, எனது பெரிய மிளகாய் இன்னும் சாப்பிடவில்லை. எவ்வளவு பெரியது! இல்லை, மேரி, கண்டிப்பா நாம என்ன செய்வோம்? நம்ம எல்லோரும் எங்கள் மிளகாய் சாப்பிட்டோம். சரி, நான் கொள்றேன். மீண்டும் பார்க்கலாம் அவள் எப்படி செய்கிறாள் என்று. சில நேரங்களில் சிறிது நட்பு ஆதரவு அவளுக்கு பயன்படலாம். பீட்டர், நீ மிகவும் கேவலமானவன். நீங்களே ஓய், இல்லை, ஏதாவது நிகழப் போகிறது. எவ்வளவு உயரமாக பறந்தாள். யாராவது? ஓ, நான் எடை இல்லாமற் போய்விட்டேன். அதை செம்மதான். நான் திரும்பி வந்துட்டேன். 2 கினி பன்றிகள் உள்ளன. ஜெசிகா மற்றும் பென் ஆகியோருக்கு ஒரு உளமார்ந்த வரவேற்பு. நாங்கள் அனைவரும் முடிவுகளை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். ஆகவே நுழைவோம். வாவ், ஒரு முழு தர்பூசணி. எனக்கு பிடிச்சது. இல்லது எவ்வளவு பெருமைப்பட்டாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் ஆனால் இந்த தட்டில் அதுக்கு குறையாத ஒரு சுவாரஸ்யமானது உள்ளது. நான் இதுவரை குழந்தைதான் என் உணவுடன் விளையாட விரும்புகிறேன். மன்னிக்கவும் அம்மா, என்ன ஒரு அற்புதமான தர்பூசணி, சுவை கொண்ட இனிப்பு. அதை வெட்ட தேவையில்லை. அதிர்ஷ்டசாலினி பெண். ஐயோ, சினிமாவில் எப்போதும் நன்றாகவே வேலை செய்கிறது. ஒரு பெண்ணுக்கு உதவ முடியுமா பெண்? கவலைப்படாதே ஜெசிகா, ஆனால் பின்வாங்கு. நான் ஒரு பிளாக் பெல்ட் பழ நிஞ்சா. பாரு மற்றும் கற்றுக்கொள். கவாபங்கா. ஓ, நல்ல வெட்டுதல் நண்பா. நீ நிஞ்சா டடில்ஸை உணர்த்தினாய் என்று உணர முடிந்தது. அவர்கள் என் ஹீரோக்கள். ஓ, அப்போ திரும்ப வேலைக்கு. என் சிறிய தர்பூசணிகள் என்னை காத்திருக்கின்றன. ஓ, எனக்காகவும். இந்த சுவையானதை நான் கடைசி துண்டு வரை ரசிப்பேன். ஒரு பையன் கொஞ்சம் நான் மெதுவா இருக்கணும். இல்ல முடியாது. பொறுமை எனக்கு ஒரு போதும் பலமா இருந்ததில்லை. பாப்பாவிடம் வா. அலேயோ. Mike Hender's breaking right in a spurboshing red column. How are you quite on the sleep or rasted than on water print protein in the solvent? Just for the like shorter wooden series. Near my turning for the and the like put on a arthinger. கொஞ்சம் பொறுங்க சார். வெற்றியாளர் முதல்ல போகலாமா? வாழ்த்துக்கள். ஓ, பெரியவரே, நீ என்ன பண்றீங்க? என்ன பாப்போம். ஓ, என்ன மன்னிக்கவும். அவை என்ன பென்? ஓ, என்ன தெரியல. ஆனால் நம்முடைய மூளையை பயன்படுத்தினால் அதுதான்
கம்மி மூளைகள் இல்ல. ஓ, அப்போ என்ன காத்திருக்கிறது எனக்கு? ஓ ஓ மனிதா, அது முடியாது இல்லையா? நான் ஒரு பார்வை விடுவேன், ஆனால் நான் ஒரு ஜாம்பி அல்ல. நான் ஷரத்துக்கிறேன் தெரியவில்லை. ஓ நன்றி, இதை பற்றி ஒருபோதும் நினைக்கவில்லை. ஆனால் ஆம், வால்நட் மூளையை போலவே தெரிகிறது. நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் அவை மூளை உணவாகவும் இருக்கின்றன. அதை எடுத்துக்கொள் பெண். அளவுக்கு என் மூளை ஒரு பெரிய வால்நட்டாக மாறுமா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஹே பெண், எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கிறது. கொஞ்சம் கலந்து பார்க்கலாமா? என்ன சேர்த்து விடு ஜெஸ், என்ன சேர்த்து விடு ஜெஸ். இந்த கலவைக்கு ஆப்போசிட் நம்முடைய பெர்சென்டேஜ் இரட்டிப்பு வேகத்துல வேலை செய்யும் அப்படின்னு நான் பந்தயம் வைக்கிறேன். உன்னை சந்தேகிக்க விரும்பினேன், ஆனால் நீ சரியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என் மூளை வேகமாக இயங்குவது உணரப்படுகிறது. நான் எப்பொழுதும் புத்திசாலி. நீ பண்ணிட்ட அருமை. நாமும் ஐக்கியூ சோதனை செய்யலாமா? முதலில் பெண்கள். ஏ நன்றி ஐயா பரமபவானி, அவை உண்மையா? தயவு செய்து அவை மிட்டா என்று சொல்லுங்கள். ஹே, நீதி அடைய தேவையில்லை ஜெஸ். அந்த பாம்புகள் எங்களை துரத்தி கடிக்காவிட்டால் நாம் போது பாதுகாப்பாக இருக்கலாம். சிறப்பு. இந்த முறை நாங்கள் சரியாக இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அவை மிகவும் இயல்பாகவே தெரிகின்றன. சரி, அப்படி என்றால் அவற்றின் சுவையை பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு முழு பாம்பை சாப்பிடுவேன் என்று என் கனவிலும் நினைக்கவில்லை. அருமை. நான் ஒன்றை முயற்சிக்கலாமா ஜெஸ்? தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து. சரி, ஆனால் ஒரு உணவு விஷமா இருந்தால் புகார் சொல்லாதே. கவனமா இரு பெண், இல்லைனில் நான் உன்னை கடிக்கலாம். ஆம், தவறு. சிறிய மிஸ் வைபர், கடிப்பது நான். எதை பார்த்தோம்? கொஞ்சம் பயமுறுத்துகிறது இல்லையா? நீ என்ன எதிர்பார்த்தீங்க? அது உண்மையான பாம்பை போல தெரிந்தால் முழு நிகழ்ச்சியும் இயற்கைக்கு ஓசோ நெருக்கமாக இருக்க வேண்டும். அதனால் அந்த ஊர்வனங்களை எடுத்துக்கொள். என்னோட விளையாடக்கூடாது. பெண், என் பாம்புகள் கம்மி பாம்புகள் என்றால் ஓ இல்ல. ஓ வாவ், தெளிவாக இனி யாரும் கிண்டல் செய்யவில்லை. சரி, எனக்கு வேறு வழி இல்லை ஜெஸ். ஒன்றை முயற்சிக்க வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக நான் இதை படிச்சேன். இவை எங்காவது ஒரு சுவையான உணவாக இருக்கலாம். அல்லது நான் டிமோன் மற்றும் பும்பாவை பற்றி நினைக்கிறேனா? நானோ ஒரு கோழை இல்லை, ஆனால் நான் பயப்படுகிறேன். ஓ, இது எப்படி நடக்கிறது என்று தெரியவில்லை. நான் உண்மையில் ஒரு உயிருடன் நெளிவதையும் நம்ப முடியாத அளவுக்கு சுவையான புழுவை சாப்பிடுகிறேனா? அருமை. வாருங்கள், நீங்களும் முயற்சிக்க விரும்புகிறீர்களா ஜெஸ்? ஈரால் மாதிரி சுவைக்கிறது. நீங்கள் அதை மெக்டொனால்ட் சீஸ்பர்கர் போல சுவைக்கிறது என்றாலும் நான் அதை முயற்சிக்க மாட்டேன். உங்களுக்கு பிடித்தபடி செய்யுங்கள். நான் இன்னும் சில சாப்பிட நினைக்கிறேன். தயவு செய்து அந்த பயங்கரமானவற்றை என் பார்வையிலிருந்து அகற்றுங்கள். ஆமாம், அதை நான் செய்ய முடியும். உங்கள் கண்களை மூடி இதை எனக்காக பிடித்துக் கொள்ளுங்கள். ஆஹா, ஓ இல்லை பெண், யாராவது இங்கே உடனே ஒரு பூச்சிக்கொல்லியை அழைக்கவும். அடுத்த சுத்துக்கு செல்லலாமா? தயவு செய்து. கோக். ஆமாம், அது எனக்கு பிடிச்சது. உன் பிடித்த பானத்தின் இனிப்பு பதிப்பு பற்றி உனக்கு என்ன உணர்வு? நன்றாக இருக்கிறது. ஒன்று நல்ல நண்பன் பெண்ணுடன் பகிர்ந்து கொள்வாயா? 1 கோடி ஆண்டுகளிலும் இல்லை. ஏய் நண்பா, தட்டுகள் எங்கு விழுகின்றனவோ அங்கேயே விழும். நான் அதை பற்றி எதுவும் செய்ய முடியாது. ஓ ஓ சரி, அப்போ கஞ்சத்தனம் காட்டுவம்படி இது எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம். எச்சரிக்கை, புயல் கண்காணிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பாதுகாப்பாக இருங்கள். அது நிலத்தில் அடியெடுத்து வைக்கும் முன் அந்த லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பொத்தான்களை கிளிக் செய்யுங்கள். ஓ, கதவுகளை உறுதியாக பூட்டுங்கள். ஓ இல்லை, ஒரு பண்டைய எரிமலை எழுந்து விட்டது மற்றும் ஏழை ஜெசிகா தன்னை பேரழிவின் மையத்தில் கண்டுகொண்டாள். பேரழிவின் மையத்தில் நீ என் கோக் குடித்து விட்டதால் நான் உன்னுடையதை கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன். நியாயம் நியாயம்தான். நம்ம நீண்ட நேரம் பண்ணா அது மேலும் சுவாரஸ்யமாயிடுது. நீ எனக்கு சொல்ற உன் பிளேட்ல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இது என்ன? ஓ, என்னோட பிளேட்ல என்ன இருக்குதுங்கிறதுல பயம் முடிச்சுக்குது. இந்த எனக்கு கம்மிஸ் இருக்கிறதுல நான் வண்ணமயமான மிட்டாயங்களின் சாய்ந்த கோபுரம் உருவாக்க நினைக்கிறேன். நல்லா இருக்காது. நான் இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுவும் நினைக்க முடியல. முதலில் புழுக்கள் இருந்தன, இப்படி இதுவா? இல்ல இல்ல இல்ல, 1 மில்லியன் முறை இல்ல. பெண், தயவு செய்து எனக்கு உதவுங்கள். நான் இதையெல்லாம் தனியாக சமாளிக்க முடியாது. ஏன் இல்லையா? நண்பருக்கு உதவ தயாராக இல்லாவிட்டால் நான் இரவில் எப்படி தூங்க முடியும்? எவ்வளவு கூடைகள்! ஓ வாவ்! ஓ, நான் இதை சாப்பிடுகிறேன் என்று நம்ப முடியவில்லை. என்னை ஆச்சரியப்படுத்துகிறாய் ஜெஸ். ஆம், இப்போது உனக்கு இன்னும் 12 அல்லது அதற்கு மேல் சாப்பிட வேண்டியுள்ளது. ஓ வாவ், மிகவும் அழகான சிறிய காந்தி காண்டிகள். ஓ வாவ், இத பார்த்ததே இல்லை.
நான் நிச்சயமா நினைக்கிறேன் அதே உணவு எனது வழியில் வருகிறது, ஆனால் நிறமில்லாத வகையில். நான் உன்னிடம் இருந்தால் ஜெஸ் கவனமாக இருப்பேன். சில நேரங்களில் காளான் உங்களை எதிர்பாராத விதங்களில் ஆச்சரியப்படுத்தலாம். ஆம், அதை பற்றி நினைக்க கூட வேண்டாம். எனது சுவையான உணவுகள் எனக்காக மட்டுமே. ஏய், காந்து காளான் இருக்குமானால் அதனால எங்காவது ஒரு முழு கம்மி காடு இருக்குதான்னு நினைக்கிறையா? அதை பார்க்க விரும்புகிறேன். இருந்தால் மட்டுமே. உன்னுடையவர் கண்டிப்பாக எங்கோ ஒரு தொழிற்சாலையில வளர்க்கப்பட்டவை. நான் தான் குண்டு உணவு சாப்பிடுகிறேன். நல்லது. ஓப்ஸ், பொது சேவை அறிவிப்பு. ஜெசிகா இப்போது மற்றொரு பரிமாணத்திற்குள் நுழைந்து விட்டார். 4வது விண்மீன் மண்டலம், எங்கும் இல்லாத ஒரு படி. ஓ, இத நிறுத்த நேரமா? முடியாது நண்பா, சவால் முடியும் வரை நாங்கள் செல்வோம். ஓ மை காட். ஹே, அதுல ஒன்று கன்சிமிட்டினால் நான் இங்க இருந்து போயிடுவேன். பிரைவேட் ஜெசிகா அறிக்கை. ஐயோ, மேற்கு முனையில் எல்லாம் தெளிவாக உள்ளது. ஜெனரல். அப்படியானால் கண்கள் அவற்றின் தன்மையை பார்ப்போம். மிகவும் மோசமாக இல்லை. வா பென், அவை கடிக்காது. உண்மையா? நானும் அதே போல சொல்ல முடியாது. நாங்கள் முடித்து விட்டோம். என்ன சொல்கிறாய்? இப்போது நாங்கள் இருவரும் மனித மாமிசம் உண்பவர்களா? கேளுங்க, நாம் கூடவே கண்கள் நிறைந்த ஒரு முழு விருந்து அமைக்கலாமே. சரி, என்ன அற்புதமான யோசனை. ஆமாம், நம்ம சில கம்மி விரல்களையும் மிட்டாய் காதுகளையும் கண்டுபிடிக்க வேண்டும். மூக்குகளை மறக்காதீர்கள். நல்லது, அவற்றை நாங்கள் மனம் பிடித்து கண்டுபிடிக்க வேண்டும். இந்த பொன்னிறமான பிரெஞ்சு ஃப்ரைஸ்களை எப்படி விரும்புகிறாய் பென்? வாவ், நான் அவற்றை மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவேன் ஜெஸ். ஆனால் அவை கம்மி மற்றும் சர்க்கரையில் மூழ்கி இருந்தால் மட்டுமே, உப்பில் அல்ல. ரொம்ப ரொம்ப நல்லா. இதுதான் நான் பேசுறேன். உங்கள் என்ஜின்களை தொடங்குங்கள். அனைவரும் செல்லுங்கள். அடப்பாவி, இவைகள் கனவுகள் உருவாகும் பொருட்கள். எனது உணவுக்கு அப்படி சொல்ல முடியாது. ஆம், உப்பா இருக்குது. நீங்கள் என்ன குறை சொல்றீங்க? ஓ, புரியுது. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை உள்ளதை விரும்புகிறீர்கள். நான் சீக்கிரம் கோபப்பட போறேன். என் மிட்டாய் எங்கே? அற்புதம். உன் அழுகை நிறுத்து ஸ்ரீ குழந்தையே. ஒரு விருப்பத்தை கேள், அது உண்மையாகும். அப்படியே. பென், நன்றி. நீ என் காண்டி ஹீரோ. ஆம், உனக்கு உன் சொந்த பிரெஞ்ச் ஃப்ரை நீர்வீழ்ச்சி வேண்டுமா? என் மனதை படித்தது போல இருக்கிறது ஜெஸ். சரியானது. இப்போது அனைவரும் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு செல்ல